பார்க்கறதுக்கு. இன்னும் மற்றவங்களுக்கு கூட நீங்க அவங்களுடைய வீடியோஸ் ஆன் பண்ணுங்க. முடிந்தவர்கள் நீங்க ஆன் பண்ணுங்க. கடைசி வர முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஆன் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ ஜெய் ரூபன் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் ஸ்டெல்லாக்கா. பிரைஸ் லார்ட் அக்கா. ஜாயின் பண்ண கல்யாணி சிஸ்டர். பிரைஸ் லார்ட். இந்திராணி அண்ணி. ஓகே, எல்லாருடைய முகங்களையும் பார்ப்பதுல ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் பலப்படுத்துவாராக. கிறிஸ்டி சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ரொம்ப ரொம்ப நாளுக்கு அப்புறம் எல்லாருடைய முகங்களையும் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. சகாய சிஸ்டர். பிரைஸ் லார்ட் அம்மா. ஓகே, எல்லாரும் லைன்ல வரீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நம்ம ஜெப வேலைக்குள்ள நம்ம போவோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தரையும் இந்த நாள்ல அளவில்லாமல் நிரப்புவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேருடைய ஃபார்ம்ஸை நான் பார்க்கும் பொழுது அதுல நிறைய பேருடைய சில கேள்விகள் அதுல கேட்கப்பட்டிருக்கும். அதுல நமக்கு வந்திருக்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ல அதுல 40% மேல அதுல நிறைய குடும்பத்துல ஹஸ்பண்ட்க்கும் ஒய்ஃபுக்கும் நடுவுல நிறைய பிரேக்கேஜ், நிறைய பிரிவினைகள், நிறைய காயங்கள், நிறைய எதிர்பார்ப்புகள், இதெல்லாம் நிறைந்ததா இருந்துச்சு இந்த ஃபார்ம். இது வரைக்கும் நம்ம நிறைய மீட்டிங்ஸ் நடத்தி இருக்கிறோம். ஆனா இதுல நிறைய பேர் நிறைய ஒய்ஃபோடைய எதிர்பார்ப்புகளை என்னால பார்க்க முடிந்தது. இந்த மீட்டிங்ல நீங்க டச் பண்ணி நிறைய பேருக்கு நம்ம இதை கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல இதை நம்ம ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறோம். ஆனா இதுல ஒரு சிலர் கொஞ்சம் பேர் மாத்திரம் இதுல உள்ள ரெஜிஸ்டர் பண்ணி வந்திருக்கிறீங்க. நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும் பொழுதே நீங்க எல்லாரும் உங்க கணவரை ரொம்ப நேசிக்கிறீங்க அப்படிங்கிறத இது நல்லா காண்பிக்குது. ஆமென். உங்க கணவரை நீங்க நேசிக்கிறதுனால மாத்திரம்தான் உங்களால என்ன பண்ண முடிஞ்சுது, ரெஜிஸ்டர் பண்ணி உள்ள வர முடிஞ்சுச்சு. அப்படிதானே? கணவர் மேல அவங்களுக்குள்ள ஒரு சேஞ்ச் வரணும். எல்லாருக்கும் இது ஒரு ஆசை. அவங்களுக்குள்ள ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றத்தை நான் பார்க்கணும், அவங்க லைஃப்ல ஒரு மாற்றத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குள்ளயும் ஒரு பலமான ஒரு ஆசை, பெரிய ஒரு விருப்பம். இது நான் இன்னும் சொல்றேன், இங்க இணைந்து இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்களா அது போஸ்டர் பார்த்தோன்னு நீங்களா அதுல ரெஜிஸ்டர் பண்ணி உள்ள வரல. பின்னால இருந்து புஷ் பண்ணது யாரு தெரியுமா? உங்களை ஆவியானவர். ஹல்லேலூயா. ஆவியானவர் உங்களை புஷ் பண்ணது யாரு தெரியுமா? ஆவியானவர் உங்களை புஷ் பண்ண. ஆவியானவர் உங்களுக்குள்ள நிறைய போஸ்டர்ஸ் பாக்குறோம். எல்லாத்துலயும் போய் நம்ம என்ன பண்றது இல்ல, ஜாயின் பண்றது இல்ல. ஆனா ஆவியானவர் என்ன பண்றாரு, சில விருப்பங்களை உங்களுக்குள்ள நிறைய நாள் நம்ம முறையிட்டிருப்போம். ஆண்டவரே இந்த காரியத்தை சரி பண்ணுங்க. இதுக்காக பெருசா ஃபாஸ்டிங் எல்லாம் பண்ணிருக்க மாட்டோம். நம்ம கணவர் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பொழுது சின்னதா நம்ம ஒரு மனசுல ஆசைப்பட்டிருப்போம். ஆண்டவர்கிட்ட பேசிடுவோம், ஆண்டவரே இவங்க இந்த காரியத்துல மாறிட்டா நல்லா இருக்கும், இவங்க இந்த காரியத்துல மாறிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற அந்த ஆசை, அந்த விருப்பம் அப்படி யாருக்கு கேட்கும் அப்படின்னா தேவனுக்கு கேட்கும். நம்ம படைத்த அந்த தேவாதி தேவனுக்கு கேட்டிருக்கோம். ஹல்லேலூயா. அவர் என்ன பண்றாரு, இந்த ஏக்கங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில தீர்க்கணும். இன்னும் நம்ம வாழ்க்கை, நம்ம மேரேஜ் லைஃப் இன்னும் கட்டப்படணும். இன்னும் குடும்ப உறவு, கணவன் மனைவிக்குள்ள உறவு இன்னும் பலப்படணும்னு சொல்லி பெரிய ஒரு விருப்பத்தையும் வாஞ்சியும் நம்மளுடைய உள்ளத்துல வைத்து அவர் நம்மள புஷ் பண்ணார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் இந்த இடத்துல நம்ம வந்திருக்கிறோம். ஆமென். இந்த இடத்துல அதனாலதான் நம்ம வந்திருக்கிறோம். இல்லாம சாதாரணமா நம்ம இதுல வரவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஒரு விஷயம் நான் சொல்றேன். ஆண்டவர் முதல்ல இந்த ஹஸ்பண்ட்கான பிரேயர் ஆண்டவர் ஏற்படுத்தும்படியே பேசும் பொழுது ஒரு 12 காரியங்களை கத்த சொல்லி இருக்கிறாங்க. அதனாலதான் 12 days பிரேயர். ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். 12 நாளும் நம்ம ஒவ்வொரு காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். நடுவுல சில அழைக்கப்பட்ட ஊழியக்காரங்க வருவாங்க. அந்த நாட்கள்லயும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜெபிக்க போகிறோம். இந்த பிரேயர் முடிஞ்சதுக்கு அப்புறம், இந்த மெசேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம 1/2 an hour நம்ம என்ன பண்றோம், முழங்கால்ல ஜெபிக்க போகிறோம். ஆமென். உங்களுடைய ஹஸ்பண்ட்காக ஒவ்வொருவரும் முழங்கால்ல நின்று நம்ம ஜெபிக்க போகிறோம். இது கர்த்தர் நமக்கு கற்றுத்தருது ஒரு பெரிய 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 ஒரு விஷயம். என்ன சொல்றீங்கன்னா, ஒரு மனைவியுடைய முழங்கால் ஜெபம் ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்ங்க.
ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல். அதுல இருக்கிற பவர் என்ன தெரியுமாங்க? அந்த முழங்கால் ஜெபம் உங்களுடைய என்ன பிரச்சனை இருந்தாலும், ஹஸ்பண்டுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள் அதுல இருந்துட்டு இருந்தாலும், என்ன ஸ்ட்ரகிள் உங்களுக்குள்ள போராடிட்டு இருந்தாலும், அந்த முழங்கால் ஜெபம் என்ன பண்ணும்? அது எல்லாவற்றையும் கிட்டத்தட்ட நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, நம்ம யுத்தம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய மனைவி, நிறைய குடும்பங்கள்ல பிரச்சனை ஏன் பெருசா ஆகுது தெரியுமா? ஏன் பெருசா போகுது தெரியுமா? அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே நம்ம எல்லாருக்கும் தெரியும் பிரச்சனை இங்க ஆரம்பிக்குதுன்னு சொல்லி நல்லா தெரியுங்க. ஆனா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல என்ன பண்றது இல்ல, யாரும் பொண்ணுக்கு மருந்து வைக்கிறது கிடையாது. லைட்டா கத்திப்பட்டு தானே காயம் வந்துச்சு, லைட்டா கத்திப்பட்டு தானே ரத்தம் வந்துச்சு, அது தானா சரியாயிரும் சொல்லிட்டு நிறைய நேரங்கள்ல அப்படியே மனைவிகள் கண்டுக்கிடாம விடுகிறதுனாலதான் நிறைய பிரச்சனைகள் மூச்சு விட முடியாத அளவுக்கு அந்த எண்டுல போய் நிக்குது நிறைய இடங்கள்ல. எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் இந்த மனைவிகளுடைய ஜெபம் என்ன பண்ண முடியும்? அது திருப்ப முடியும். நம்ம எல்லாரும் என்ன செய்ய போகிறோம்? அந்த 12 நாளும் கர்த்தர் சொன்ன காரியங்கள்ல நம்ம முழங்கால் படியிட்டு நம்ம யுத்தம் செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை செய்யறதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த யுத்தத்தை செய்ய ஆயத்தமா இருக்கிறீங்க? இதுல நிறைய விஷயம். முதல் விஷயம், நம்ம இதுல ஃபர்ஸ்ட் நான் நிறைய கரெக்ட் ஆக வேண்டி இருக்குது. ஒரு மனைவி ஹஸ்பண்ட்கான பிரேயர் தான் இது 100% ஹஸ்பண்ட்கான பிரேயர் தான். ஆனா இத சரி பண்றது யார் அப்படின்னா மனைவிகள். ஹல்லேலூயா. இங்க இருக்கிற ஒவ்வொரு கணவருடைய மனைவிகள், இங்க இருக்கிற ஒவ்வொரு வைஃப் என்ன பண்ண போகிறீங்க? நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம அதை யுத்தம் பண்ணி அதை திருப்ப போகிறோம். கணவர் அடிக்கடி இந்த விஷயத்த சொல்லுவாங்க, பிரேயர் இஸ் த ஸ்டியரிங் ஆஃப் லைஃப், பிரேயர் இஸ் த ஸ்டியரிங் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வாகனத்தை ஓட்டுறாங்க அப்படின்னா, ஒரு காரை டிரைவ் பண்றாங்கன்னா, அந்த டிரைவருடைய கண்ட்ரோல் எதுலங்க இருக்கும்? எதுல இருக்கும்? ஸ்டியரிங்ல இருக்கும் இல்லையா? அந்த டிரைவருடைய கண்ட்ரோல் எதுல இருக்கும்? ஸ்டியரிங்ல இருக்கும். அந்த ஸ்டியரிங்க பிடிச்சு ஓட்டுற அந்த டிரைவர் என்ன பண்ணுவாரு? அது போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு பள்ளம் வந்துச்சு, காரு பள்ளத்தை நோக்கி போகுதுன்னா, அவர் கையில இருக்கிற அந்த ஸ்டியரிங் கண்ட்ரோல் இருக்குல்லையாங்க, அந்த ஸ்டியரிங்க பிடிச்சு அவரால் என்ன செய்ய முடியும்? அது பள்ளத்துல விழாதபடிக்கு அந்த ஸ்டியரிங்க வச்சு திருப்ப முடியும். அதுக்குதான் அந்த ஸ்டியரிங்க கொடுத்துருக்கு. நான் சரியா போறதும் அந்த ஸ்டியரிங்க பிடிச்சுதான், நான் பள்ளத்துல போகாம விழுந்து போகாம நான் நேரா போறதும் அந்த ஸ்டியரிங்க பிடிச்சுதான். இங்க ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு ஸ்டியரிங்க கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தருடைய இந்த 2 கையும் பாருங்களேன், இந்த 2 கையும் ஸ்டியரிங்க பிடிச்சிருக்குது. அவங்களுடைய 2 கரங்களும் பாருங்க, இந்த 2 கரங்களும் ஸ்டியரிங்க பிடிச்சிருக்குது. அந்த வாகனத்தை திருப்பக்கூடிய அந்த சுக்கான் எது தெரியுமாங்க? நம்ம லைஃப திருப்புகிற சுக்கான் எது தெரியுமாங்க? ஜெபம். ஜெபம். நான் அடிக்கடி சொல்றேன், நிறைய பேருக்கு ஜெபம் ரொம்ப பிடிக்கும், ஆனா ஜெபம் பண்றது பிடிக்காது. நிறைய பேருக்கு ஜெபம் ரொம்ப பிடிக்கும், ஆனா உட்கார்ந்து ஜெபிச்சு இந்த காரியத்துல ஜெயம் எடுக்கணும்னா பிடிக்காதுங்க. இன்னைக்கு ஆண்டோடைய சமூகத்துல ஒரு நிமிடம் இந்த நாள்ல என் கூட பேசுங்கப்பா. நான் ஃபர்ஸ்ட் நம்மள அப்படியே ஆண்டோடைய சமூகத்துல கமிட் பண்ணுவோம், சரண்டர் பண்ணுவோம். என்ன நான் ஒப்பு கொடுக்குறப்பா, நீங்க என்ன மாற சொல்றீங்களோ, எதுக்காக ஜெபிக்க சொல்றீங்களோ, ஆண்டவரே நான் என்ன ஒப்பு கொடுக்குறேன், சரண்டர் பண்றப்பா, எது சொன்னாலும் நான் சேஞ்ச் ஆக ரெடி ஆண்டவரே அப்படிங்கிறவங்க மாத்திரம் நீங்க கண்களை மூடி அப்படியே ஜெபிக்க ஆரம்பிங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுவா இருந்தாலும் நீங்க சொல்லிட்டா நான் கீழ்படுறப்பா. இப்படிப்பட்ட ஒரு நிலைக்குள்ள இருக்கிறவங்க மாத்திரம், இப்படிப்பட்ட ஒரு நிலைக்குள்ள வந்திருக்கிறவங்க மாத்திரம் கண்களை மூடி, ஆண்டவரே நீங்க சொல்லுகிற வார்த்தைக்கு நான் என்ன சரண்டர் பண்றப்பா. ஆண்டவரே என் கூட பேசுங்கப்பா, நான் சரியாக வேண்டிய விஷயத்த என்கிட்ட பேசுங்கப்பா. ஆண்டவரே என் வாழ்க்கை ஆண்டவரே அப்பா, என் கணவரை திருப்புகிற ஒரு சுக்கானாய் அப்பா, என்னுடைய முழங்கால் ஜெபத்தை நீங்க மாற்றுங்கப்பா. என்ன ஆண்டவரே, குடும்பத்துல சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவளா என்ன மாற்றுங்கப்பா.
நீங்க சொல்லுகிற காரியத்தை நான் செய்ய ஆண்டவரே, நான் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, உம்முடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா, உம்முடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா, உம்முடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இங்க இணைந்திருக்கிற உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா உம்முடைய ஆளுகைக்குள்ள, உம்முடைய பிரசன்னத்துக்குள்ள, அப்பா உம்முடைய சத்தியத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா, உம்முடைய சத்தியத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. நீங்க ஆளுகை செய்வீராக ராஜா, நீங்க ஆளுகை செய்வீராக. அப்பா மனைவிக்கோ கணவருக்கோ நடுவுல இருக்கிற எல்லா ஆண்டவரை பிரிவினைகளும் இந்த ஜெபத்துல இருந்து அப்பா, இந்த பிரேயர் தொடங்குகிற இந்த நாள்ல இருந்து மறையட்டும் அப்பா. ஆண்டவரை இழந்து போன எல்லா சமாதானம் அப்பா, கணவர் மனைவிக்கு இருந்த அப்பா ஸ்டார்டிங் டேஸ்ல இருந்த அப்பா எல்லா அன்பும் ஆண்டவரே, எல்லா ஆண்டவரை திரும்ப உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்பா நிலைக்கட்டும் அப்பா, திரும்பட்டும் தகப்பனே. எதெல்லாம் நாங்க சரியாகணுமோ, எதுக்கெல்லாம் நாங்க ஜெபிக்கணுமோ கத்தாவே, எங்களோட நீர் பேசுவீராக, எங்களோட நீர் பேசுவீராக தகப்பனே. முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களுடைய செவிகள், எங்களுடைய இருதயம் எல்லாம் உடைய வசனத்துக்கு அப்பா சாய்ந்து இருக்கட்டும் அப்பா. இந்த வசனத்தை கேட்க பண்ணுங்கப்பா. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால மறையட்டும் அப்பா, எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால மறையட்டும். இங்க இணைந்து ஜெபத்துல இணைகிற ஒவ்வொரு அப்பா மனைவியும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த ஜெபத்தை யுத்தத்தை செய்கிற இந்த நாள்ல இருந்து தகப்பனே அப்பா, ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்பர்மேஷன், பெரிய ஒரு மாற்றம் குடும்பத்துல உண்டாகட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்கலாம். கர்த்தர் சொன்ன 12 காரியங்கள். ஹல்லேலூயா. அதுல உள்ள முதல் காரியத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆண்டவர் வந்து ப்ராமிஸ் பண்ணி இருக்கிறாங்க, இந்த பிரேயர் முடியும் பொழுது சில காரியங்கள் நடக்கும், சில காரியங்கள் குடும்பங்கள்ல சேஞ்ச் ஆகி இருக்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் பேசி இருக்கிறாங்க. அந்த காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். நான் பேசுறது உங்களுக்கு தெளிவா கேக்குதா? தம்ஸ் அப் கொடுக்க முடியுமா? தேங்க்யூ, தேங்க்யூக்கா. ஆண்டவர் சில காரியங்களை ப்ராமிஸ் பண்ணி இருக்கிறாங்க. என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, அந்த பிரேயர் முடிகிற இந்த நாட்கள்ல நீங்க பார்க்க போறீங்க, உங்களுடைய திருமண வாழ்வு பலப்பட்டு இருப்பதை கர்த்தர் காண செய்வார். ஹல்லேலூயா. உங்களுடைய திருமண வாழ்வு பலப்படுவதை நீங்க காண்பீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுடைய மேரேஜ் லைஃப ஸ்ட்ரென்தன் பண்ண போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு டீப்பான ஒரு பாண்ட், ஒரு டீப்பஸ்ட் ஒரு பாண்ட், ஸ்பிரிச்சுவலா, பிசிக்கலா, எமோஷனலா உங்களுக்கும் உங்க கணவருக்கும் உண்டாக போகிறது. ஹல்லேலூயா. இத கர்த்தர் இந்த ரிலேஷன்ஷிப்பை, இத திருமணமான ஸ்டார்டிங் டேஸ்ல இந்த கனெக்ஷன்லோட இருந்திருப்பீங்க. இப்ப நிறைய பேர் நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுல திருமணமாகி 50 வருஷம் ஆனவங்க கூட ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. ஆச்சரியமா இருந்துச்சு. திருமணமான எங்களுக்கு 50 இயர்ஸ் ஆயிருக்கு, 33 இயர்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறவங்க எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. திருமணமாகி எங்களுக்கு 1 month தான் ஆகிருக்கு அப்படிங்கிறவங்களும் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அப்போ அந்த ஸ்டார்டிங் டேஸ்ல ஒருவேளை அந்த ஃபர்ஸ்ட் 1 monthல இருக்கிறவங்களுக்கு அந்த மேரேஜ் வந்து அந்த ஹஸ்பண்டும் ஒய்ஃபுக்கு இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ரென்தனா, ரொம்ப பலப்பட்டு இருக்கிற மாதிரி, அந்த பாண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது போல இருக்கும். ஆனா போக 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 இந்த கொஞ்சம் வருஷங்கள் போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த பாண்ட் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆனது போல இருக்கும். ஆனா கர்த்தர் சொல்லியிருக்கிறாங்க, இந்த முழங்கால் ஜெபம் என்ன பண்ண போகிறதுன்னா, ஆரம்பத்துல ஆதியில இருந்த அந்த அன்பை மறுபடியும் உங்களுக்குள்ள ஸ்ட்ரென்தன் பண்ண போகிறதாம். ஹல்லேலூயா. ஒரு டீப்பஸ்ட் ஒரு இன்டிமசி, டீப்பஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், டீப்பஸ்டான ஒரு பாண்டிங் உங்களுக்குள்ள உருவாகும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் பேசி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க. இது என் லைஃப்ல நடக்க போகிறது, இது என் வாழ்க்கையில நடக்க போகிறது அப்படின்னு விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் அடுத்தது என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா, ஆண்டவர் ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு லைஃப் ஆண்டவர் உங்களை வாழ செய்ய போகிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் என்கரேஜ் பண்ற, ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ற ஆண்டவர் வந்து இன்னும் சொல்ல போனா உங்க கணவர் என்ன செய்ய போறாங்க அப்படின்னா,
ஒரு பெஸ்டான ஒரு லைஃப உங்களுக்காக வாழ்ந்து காட்ட போகிறாங்க. ஹல்லேலூயா. ஒரு பெஸ்ட், நீங்க எதெல்லாம் எதிர்பார்த்தீங்க இல்லையா, என் கணவர் இதுல பெஸ்டா இருக்கணும், என் கணவர் இந்த விஷயத்துல பெஸ்டா இருக்கணும், இந்த விஷயத்துல சரியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்கல்ல, அந்த விஷயத்துல கர்த்தர் உங்களுடைய கணவரை என்ன பண்ண போகிறார், அவருடைய பெஸ்ட் அவர் கொடுக்கறதற்கு அவரை ஸ்ட்ரென்தன் பண்ண போகிறார். ஹல்லேலூயா. இது நடக்கும். ஆமென். இது நடக்கும். ஆண்டவர் இன்னும் மூன்றாவதா ஒரு காரியம் சொல்லி இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அவர் கணவருக்காக தான் நம்ம ஜெபிக்கிறோம், ஆனா நமக்குள்ள ஒரு ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க போகிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு மனைவிகளுக்குள்ளயும், இங்க இணைந்து இருக்கிற ஒவ்வொரு வைஃப்குள்ளயும் ஒரு பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாக போகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு வேணும் இந்த ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்? நான் கர்த்தருக்குள்ள இன்னும் நெருங்க போகிறேன், இன்னும் நான் கர்த்தருக்குள்ள இன்னும் நான் ஆழமாய் வளர போகிறேன். இந்த இந்த ஆழங்கள் எத்தனை பேருக்கு வேணுங்க? இந்த ஆழங்கள் எத்தனை பேருக்கு வேணும்? இந்த ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இத கர்த்தர் தர போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னும் ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை செய்ய போகிறாங்க. என்னன்னா, ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர் உங்களுடைய வீட்டுக்குள்ள உண்டாக போகிறது. உங்களுடைய ரூம் இருக்குல்லையாங்க, அந்த ரூம்குள்ள உங்க கணவரும் மனைவிக்கும் இருக்கிற அந்த 4 செவத்துக்குள்ள ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர், உங்க வீட்டை திறந்த உடனே ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர் இருக்கிறத தேவன் காண செய்வார். ஹல்லேலூயா. இத எப்படி நீங்க அடையாளப்படுத்தி இத கண்டு கொள்வீங்கன்னா, 4 பேர் உங்க வீட்டுக்கு வரும் பொழுது, இன்னும் சொல்லப்போனா நல்ல ஆண்டவருக்குள்ள பிள்ளைகள் உங்க வீட்டுக்குள்ள வரும் பொழுது அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்மெல்ல அவங்க உணருவாங்க. அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்மெல், அந்த ஸ்பிரிச்சுவல் எசன்ஸ் உங்க வீட்டுல இருந்து வீசும் இல்லையாங்க, உங்க கணவருக்கும் மனைவிக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர் அங்க உருவாயிருக்கும் இல்லையா, அந்த ஃப்ராக்ரன்ஸ் வருகிறவர்களையும் அட்ராக்ட் பண்ணும். அந்த பிரசனம், தேவனுடைய பிரசனம் உங்க வீட்டுக்குள்ள வருகிறவர்கள் உங்க கணவனுடைய மனைவியுடைய ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற இந்த ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியரை பார்த்து அவங்க உங்ககிட்ட சாட்சியாய் சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த மாற்றங்கள் எனக்குள்ள என் கணவருக்குள்ள உண்டாக வேண்டும்னு சொல்லி எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஆமென். ஆமென். நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் growth உண்டு பண்ண கர்த்தர் நம்மள இந்த ஓட்டத்தை துவங்கி இருக்கிறார். தொடர்ந்து நம்ம பயணிப்போம். இந்த நாள்லயும் ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற முதல் விஷயம் என்னன்னா, 10 சொன்ன 12 காரியங்கள்ல முதல் விஷயம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெஸ்பெக்ட். ஹல்லேலூயா. ரெஸ்பெக்ட். ரெஸ்பெக்ட் கணவர் மனைவிக்கு கொடுக்கணுமா, மனைவி கணவருக்கு கொடுக்கணுமாங்க? பேசுறீங்களா? கணவர் மனைவிக்கு கொடுக்கணுமா, மனைவி கணவருக்கு கொடுக்கணுமாங்க? மனைவி கணவருக்கு. மனைவி கணவருக்கு கொடுக்கணும். வெரி குட். ஆனா ரெஸ்பெக்ட் யார் ரொம்ப அதிகமா எதிர்பார்க்கறது தெரியுமாங்க? மனைவிகள். இங்க இணைந்து இருக்கிற ஒவ்வொரு வைஃபும் என்ன ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு சொல்லி கணவர்கிட்ட நினைக்கிறீங்க. இது நினைக்கிறதுல தப்பு இல்லைங்க. உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கும். எப்ப தெரியுமாங்க? நம்ம கணவரை ரெஸ்பெக்ட் பண்ணும் பொழுது, நம்ம கணவரை ரெஸ்பெக்ட் பண்ணும் பொழுது நமக்கு அங்க ரெஸ்பெக்ட் உண்டாயிருக்கும். வைஃப்ங்கிறது அது ஏதோ ஒரு கேரக்டர் இல்லைங்க, அது பெரிய ஒரு சப்போர்ட். ஒரு கணவருக்கு பெரிய ஒரு சப்போர்ட் தான் மனைவி. இன்னைக்கு மனைவிகளிடத்துல பெரிய ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ரோலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்ம ஏதோ குடும்பத்துல உட்கார்ந்து இருந்து நம்ம சும்மா ஒரு நபரை போல உட்கார்ந்து இருந்துட்டு அப்படியே நம்ம தினம் நடக்கிறது போல போட்டு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்றதுக்கு இல்ல இந்த வாழ்க்கை. மனைவிக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் பைபிள்ல கொடுக்கப்பட்டிருக்குங்க. அந்த ரோலை நான் ரொம்ப சரியா, ரொம்ப நேர்த்தியா நான் செய்ய வேண்டும், நான் கரெக்டா செய்ய வேண்டும். எல்லா வைஃபும் என்ன பண்றாங்க, என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? அவங்க ஒரு குயினா கணவரால ட்ரீட் பண்ணப்படணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. நான் என் கணவர் என்ன ராணி போல நடத்தணும் இல்லையா, என் கணவர் என்ன ஒரு குயின் போல நடத்தணும்னு சொல்லி எல்லாரும் விரும்புகிறோம். அதுல குறை வந்தா நிறைய நம்ம பேசுறோம், மன சஞ்சலப்படுகிறோம். ஆனா ஒவ்வொரு மனைவியும் என்ன கணவர் குயின் போல நடத்தணும்னா, ராணி போல நடத்தணும்னா, நானும் என் கணவரை ராஜாவா நடத்த வேண்டியது அவசியம்.
நானும் என் கணவரை கிங்கா பார்க்க வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த இடத்துலயும் நம்ம ஒண்ணு எதிர்பார்க்கிறோம் இல்லையா, அதே விஷயத்த நானும் செய்யணும். ஆமென். நான் ஒரு விஷயத்த எதிர்பார்க்கிறேங்க என் கணவர் இடத்துல, அதே விஷயத்த கர்த்தர் முதல்ல நம்மள செய்ய சொல்றார். நான் எதிர்பார்க்கிறேன் எனக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கணும்ட்டு. என் கணவர் என்ன ரெஸ்பெக்ட் பண்ணணும், என் கணவருடைய குடும்பம் என்ன ரெஸ்பெக்ட் பண்ணணும், என் கணவருடைய உறவுகள் என்ன ரெஸ்பெக்ட் பண்ணணும், எல்லாத்தையும் நம்ம விரும்புகிறோங்க. ஆனா நான் அதை செய்யாமலே இருந்துட்டு அங்க மாத்திரம் இருந்து வரணும், ஒரு சைட்ல இருந்து மாத்திரம் எனக்கு வரணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு, ரொம்ப ரொம்ப தப்பு. இங்க ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கிற அநேகர், இங்க இணைந்திருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில உங்களுடைய கணவருடைய உங்களுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி வேணாலும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில இருக்கலாங்க. ஒருவேளை பெரிய போராட்டம் போல ஒருவேளை பிரிந்து வாழுகிற ஒரு சூழ்நிலையில கூட நீங்க இப்ப இருக்கலாம். ஆனா இன்றைக்கு இந்த 12 daysல எல்லாவற்றுக்கான பதிலையும் எல்லாவற்றிற்கான சொல்யூஷனையும் கத்து தரப்போகிறார். அந்த சொல்யூஷனை கேட்டு நம்ம செயல்பட ஆரம்பிக்கணும். அப்பனாதான் அங்க மாற்றம் வரும். அப்பனாதாங்க அங்க மாற்றம் வரும். இல்லைன்னா இந்த வார்த்தையை கேட்டுட்டு அப்படியே நம்ம போயிட்டே இருக்கிற வேண்டியதான். இந்த காதுல கேட்டு இந்த காதுல போறதுல அங்க எந்த மாற்றமும் வராது. நான் என் கணவர் என்ன குயின் போல என்ன நடத்தணும்னா நான் அவரை கிங் மாதிரி நான் ட்ரீட் பண்ண வேண்டிய ரோலை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நல்ல நல்ல நிறைய நாம சொல்லுவோம், நான் என்னுடைய டேடிஸ் பிரின்சஸ் இல்லையா. டேட்ஸ் பிரின்சஸ் எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க இல்லையா? டேட்ஸ் பிரின்சஸ் எத்தனை பேர் இருக்கிறோம்? நிறைய டேட்ஸ் பிரின்சஸ் இல்லையா. தகப்பனுடைய செல்ல பிள்ளைகள் கல்யாணம் ஆன பிறகும் அதை சொல்லிட்டே போற நிறைய பிள்ளைகள் இருப்பாங்க. ஆனா ஒரு கட்டத்துல நீங்க யோசிச்சு பாருங்க, நம்மள திருமணம் பண்றதுக்கு முன்னால அவருடைய அப்பாக்கும் அவருடைய அம்மாக்கும் அவர் என்னதுங்க, டேட்ஸ் பிரின்ஸா இருந்திருப்பாரு, மாம்ஸ் பிரின்ஸா இருந்திருப்பாரு. ஆனா அவருடைய ரோலு நமக்கு ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய பேருக்கு டேட்ஸ் பிரின்சஸ் இன்னும் தொடர்ந்துட்டு இருக்குது. ஆனா நிறைய ஹஸ்பண்டோடைய வாழ்க்கையில, நிறைய கணவர்மார்களுடைய வாழ்க்கையில அது திருமணமான அன்னைக்கே முறிந்து போகிறது. அது தொடர்றது இல்லைங்க, தொடர்றது இல்ல. நிறைய இடத்துல நிறைய எதிர்பார்ப்புகள் நம்ம யோசிக்கிறோம், நிறைய எதிர்பார்ப்பு நம்ம யோசிக்கிறோம். எதை நம்ம விதைக்கிறோமோ அதுதான் நம்ம அறுப்போம். எதை நான் செய்யறனோ அதுதான் நான் என்ன பண்ண முடியும், திருப்பிக் கொள்ள முடியும். இன்னைக்கு கர்த்தர் நம்ம ஒவ்வொரு மனைவி கிட்டையும் பெரிய ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ரோலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். முதல் விஷயம், ஆண்டவர் சொன்ன 12 காரியத்துல ரெஸ்பெக்ட்ங்க. ரெஸ்பெக்ட். நம்ம இதை கேட்டுட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்னைக்கு முதல்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமாங்க? ரெஸ்பெக்ட் பண்ணணும். நம்முடைய கணவரை ரெஸ்பெக்ட் பண்ணணும். வாசிக்கலாமா ஒரு வசனத்தை? 1 பேதுரு அதனுடைய 3வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்க முடியுமா? 1 பேதுரு 3வது அதிகாரம் 1-2 வசனங்கள் ஒருத்தர் வாசிக்கலாமா? வாசிக்கிறீங்களா? அந்தபடி மனைவிகளை உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படித்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களா இருந்தால் பயபக்தியோட கூடிய உங்கள் கற்புள்ள நடத்தையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். ஆமென். இந்த வசனத்தின்படி நம்ம பார்க்கும் பொழுது நம்ம அவங்களை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல நம்மளுடைய கீழ்ப்படிதல்னால. இன்னும் ஃபர்ஸ்ட் விஷயம் நான் சொல்றேன், நம்ம நிறைய விஷயத்த ஹஸ்பண்ட் சரியில்லாம போகும்போது நிறைய பேசி அது சரி பண்றதுக்கு நம்ம நினைக்கிறோம், நிறைய பேசுறோம். என் கணவர்கிட்ட நிறைய உட்கார்ந்து பேசுறோம், சண்டை போடுறோம், நிறைய செய்யறோம். ஆனா அங்க எந்த மாற்றமும் வருவதில்லை. இங்க வசனம் சொல்லுது நம்ம எதுவுமே பேச வேண்டிய அவசியம் இல்லையா, நம்ம எதுவுமே பேச வேண்டிய அவசியம் இல்லையா. ஆனா நம்ம ஹஸ்பண்ட நம்ம சுதந்திரித்து கொள்ளலாம். எப்படின்னா நம்மளுடைய நல்ல நடக்கையினால, நம்ம பேசுகிற நல்ல வார்த்தையினால, நல்ல வார்த்தைகள்னால, நல் நடத்தையினால நான் என்ன பண்ணிக்கொள்ளலாம், அவருடைய அன்பை நான் என்ன பண்ணலாம், மறுபடியும் பெற்றுக்கொள்ளலாம். இது நம்ம கொடுக்கிற பெரிய ஒரு ரெஸ்பெக்ட்ங்க. நம்ம கொடுக்கிற பெரிய ஒரு ரெஸ்பெக்ட். நம்ம வார்த்தையில, நம்ம நடக்கையில அவங்களுக்கு நம்ம சில காரியங்களை நம்ம கொடுக்கிற அந்த இம்பார்ட்டன்ஸ் இருக்கு இல்லையா,
அவங்களுக்கு கொடுக்கிற அந்த மதிப்பு இருக்குது இல்லையா, அது அந்த ரெஸ்பெக்ட் அப்படியே தக்க வைக்கும். அந்த ரெஸ்பெக்ட, அந்த உறவை, அந்த அன்பை அப்படியே தக்க வைக்கும். வேதத்துல மனைவி கணவரை காப்பாற்றின இடம் சொல்லி நீங்க பார்த்திருப்பீங்க. அபிகாயில் நாபால பெரிய ஒரு சேதத்துல இருந்து காப்பாற்றினதை நம்ம பார்க்க முடியும். அதே இது நம்ம பிரச்சனைய ஆரம்பத்துல இருந்தே பார்ப்போம். எல்லா பிரச்சனையும் ஒரே நாள்ல பெருசா பூகம்பமா வெடிச்சு ஒரே நாள்ல வந்தது கிடையாது. சின்ன சின்னதா வந்ததுதான் பிரச்சனைகள் எல்லாம் நம்ம ஃபேமிலி லைஃப்ல இல்லையா. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உடைய ரிலேஷன்ஷிப்ல சின்ன சின்னதா வந்ததுதான். இப்போ ஆதியாமத்துல இருந்தே நம்ம பார்க்கலாம். ஆதாம தேவன் என்ன பண்ணுகிறார், உண்டாக்கி ஆதாமுடைய விலா எலும்புல இருந்து என்ன பண்றாரு, ஏவாளை எடுத்து ஏவாளை கர்த்தர் உண்டாக்கி ஆதாமுக்கு ஏற்ற துணையாக கொடுத்திருக்கிறார். இந்த ஏற்ற துணை என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த ஹஸ்பண்ட்க்கு ஆதாமுக்கு பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்திட்டாங்க. அவங்க வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருந்தாங்கன்னா சத்ரு சாத்தான் அதாவது சர்ப்பம் வஞ்சிக்கும் பொழுது இவங்க எக்ஸ்ட்ரா தேவையில்லாத வார்த்தையை அந்த மூன்றாவது நபர்கிட்ட பேசாம இருந்திருந்தா இங்க எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா நமக்கு எப்பவுமே நம்ம ஒரு கொஸ்டின் யாராவது நமக்கு கேட்டாங்கன்னா அதுக்கு நம்ம 10 சென்டென்ஸ்ல ஆன்சர் பண்ணாதான் திருப்தி வரும் இல்லையா. அந்த கேள்விக்கு பெண்களாகிய நமக்கு அப்படி ஒரு இயல்பான படைப்புன்னு நினைக்கிறேன் இல்லையா. ஒரு கேள்வி கேட்டுட்டாங்கன்னா அதுக்கு ஒரு 10 சென்டென்ஸ்ல நம்ம பதில் சொன்னாதான் திருப்தி வரும். டீட்டெயில்டான எக்ஸ்பிளனேஷன் அங்க வந்தாதான் அங்க என்ன வருது, ஒரு திருப்தி வருகிறது. இங்க அந்த சர்ப்பம் என்ன கேக்குது, 3வது அதிகாரம் 1வது வசனத்துல நீங்க கவனிங்க. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. இது ஆக்சுவலா இந்த கொஸ்டின் என்ன கொஸ்டின், எஸ் ஆர் நோ கொஸ்டின் இல்லையா. எது, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றார். இதுக்கு எஸ் இல்லைன்னா நோன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி இருக்கணும் இல்லையா. ஆனா அவங்க உட்கார்ந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். இங்க இருந்து தொடங்குது. அவங்க வார்த்தையினால அவங்க ஒரு கண்ணிய அவங்க கணவருக்கு அவங்க ஏற்படுத்துகிறத நம்ம பார்க்க முடியும். இவங்க அந்த இடத்துல என்ன பண்றாங்க, ஒரு பெரிய டிஸ்ரெஸ்பெக்ட உருவாக்கி வைத்துட்டாங்க. இது நிமித்தம், இவங்க வார்த்தை நிமித்தம் கணவருக்கு ஒரு தலைக்குனிவை அங்க உண்டு பண்ணிட்டாங்க. ஒரு பெரிய டிஸ்ரெஸ்பெக்ட் கர்த்தருடைய கரத்துல இருந்து, கர்த்தருடைய சமூகத்துல இருந்து ஆதாமுக்கு உண்டாகிற மாதிரி ஆயிடுச்சு இந்த மனைவியால. ஆதாம் 2வது அதிகாரத்துல பார்க்கும்போது அவர் சந்தோஷமா சிங்கத்தை பார்த்து பேரை வச்சுட்டு, ஒவ்வொரு மிருகத்தையும் பார்த்து பேரை வச்சுட்டு அவர் பாட்டு சந்தோஷமா இருந்தார். இந்த மனைவி சப்போர்ட்டுக்கு தான், இந்த மனைவி ஒரு ஹெல்ப்பரா தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஆதாமுக்கு கொடுத்தாங்க. இந்த மனைவி ஹெல்ப் பண்றதை விட்டுட்டு அந்த வார்த்தையினால அவருக்கு ஒரு பெரிய டிஸ்ரெஸ்பெக்ட் அவங்க உண்டு பண்ணிட்டாங்க. அவங்க என்ன பண்றாங்க, பெரிய ஒரு கண்ணிய வருவிச்சுட்டாங்க. இது நிமித்தம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த கனியை எடுத்து கொடுத்து புசித்ததும் அல்லாம இங்க என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க கொண்டு போய் கொடுத்தது நிமித்தம் பெரிய ஒரு சாபத்தை ஆதாம் சுமக்கும்படியாய், ஆதாமுக்கு அப்புறம் அந்த கணவர் தொடர்ந்து அவருடைய சந்ததி முழுவதும் இன்றைக்கு வரைக்கும் அது தொடர்ந்து வரும்படியாய் அது உண்டு பண்ணிச்சு. பெரிய ஒரு கண்ணி அது வருவிச்சிச்சு. அந்த வார்த்தை, அந்த மனைவியுடைய வார்த்தை. அங்க கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு, ஆதாமையும் ஏவாளையும் தோட்டத்துல இருந்து துரத்துகிறார். அவர் துரத்த வேண்டிய ஒரு அந்த இடத்துல எப்படி கூனி குறுகி கர்த்தர் முன்பாக நின்றுப்பாரு இல்லையா. சந்தோஷமான அந்த படைப்பு, ஆடி பாடி நல்ல சந்தோஷமா இருந்த அந்த ஆதாம் இப்போ அதே கர்த்தருக்கு முன்பாக, அதே படைத்த அந்த தேவனுக்கு முன்பாக மறைந்து ஒளிந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ள இந்த மனைவியுடைய வார்த்தைகள் என்ன பண்ணிச்சு, உண்டு பண்ணிச்சு இல்லையா. படைத்த தேவனுக்கு முன்பாகவே ஒரு பெரிய ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட உண்டு பண்ணிச்சு. இன்னைக்கு நம்மளுடைய வார்த்தைகள் சில நேரங்கள்ல கணவருக்கு
அந்த டிஸ்ரெஸ்பெக்ட கொண்டு வருகிறதா யோசித்து பாருங்க. எத்தனை இடங்கள்ல நம்ம அவங்களுக்கு அந்த சரியான ரெஸ்பெக்ட கொடுக்காம இருந்திருக்கிறோம். அதே இது அபிகாயில நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1 சாமுவேல் 25வது அதிகாரத்தை அப்படி திருப்பி பாத்தீங்கன்னா, நான் இதையும் ஏவாள் ஒரு மனைவி, ஆதாமுக்கு ஏவாள் ஒரு மனைவி. இப்போ இங்க ஒரு மனைவியை நம்ம பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் 25வது அதிகாரத்துல நாபாலுடைய மனைவியாகிய இந்த அபிகாயில் இவங்க என்ன பண்றாங்க, இந்த நாபால் முட்டாள்தனமாக செய்த சில காரியத்தினால தாவீது ராஜா அவங்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணும்படியா வருவாங்க. அவரை கொலை செஞ்சிடணும்ட்டு தான் வருவாரு, கொன்னு போட்டுறணும்ட்டு தாங்க வருவாரு. ஆனா அபிகாயிலுடைய வார்த்தைகள் என்ன பண்ணுச்சுன்னா, தாவீது ராஜாவை பாவம் செய்யாதபடிக்கு தடுத்தது. தாவீது ராஜாவுக்கு அந்த கண்ணிய வருவிக்காதபடி தடுத்தது. இன்னும் சொல்ல போனா அவருடைய அபிகாயில் தன்னுடைய கணவனாரை அவர் காப்பாற்றி கொண்டாள். அவங்கள சேவ் பண்ணிக்கிட்டாங்க, தீமை அவருக்கு அணுகாதபடி. இந்த தாவீது ராஜாவுடைய கோபம் அவரை பற்றி பிடிக்காதபடி அவங்க வார்த்தையினால அவங்களுக்கு அழகா ஒரு சூழ்நிலையை அங்க ஏற்படுத்தி கொடுக்குறாங்க கணவருக்கு. நல்லா கவனிச்சு பாருங்க. இப்ப தாவீது ராஜா அந்த அதிகாரம் முழுவதும் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, அவர் நாபாலுக்கு விரோதமா அவர் வருகிற இந்த நேரத்துல 23வது வசனத்துல இருந்து நீங்க கவனிச்சீங்கன்னா, அந்த அபிகாயில் தாவீதோட பண்ணுகிற அந்த கான்வர்சேஷன் அங்க தெரியும். அபிகாயில் தாவீதை காண்கையில், இப்ப தாவீது கழுதை மேல சேணம் வைத்து அவர் வருகிறார். அவர் இந்த இவரை தேடி வரும் பொழுது இவங்க குறுக்கிட்டு போறாங்க. அபிகாயில் குறுக்கிட்டு போய் அவங்க பேசுகிற இந்த தாழ்மையான வார்த்தைகளை பாருங்க. அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்து அவன் பாதத்திலே விழுந்து, என் ஆண்டவனே, இந்த பாதகம் என்மேல் சுமரட்டும். உம்முடைய அடியாளுடைய வார்த்தைகளை நீர் கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியால் உம்முடைய செவி கேட்க பேச வேண்டும். அவங்க நான் கொஞ்சம் பேசட்டும் அப்படிங்கிறாங்க. நான் கொஞ்சம் பேசட்டும் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பேசட்டும்னு சொல்லி வாயை திறக்கிற அந்த வார்த்தைகள் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதா, இல்ல கணவருக்கு இன்னும் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கறதாட்டு இருக்கிறதாங்க? சிந்தித்து பார்ப்போம். நான் பேசுகிற ஒரு வார்த்தை என் கணவரை பிரச்சனையில இருந்து காப்பாற்றுகிறதா, இல்ல இன்னும் கொஞ்சம் பிரச்சனையை நான் இழுத்து வைக்கிறதாட்டு இருக்குதாங்க? சிந்தித்து பார்ப்போம். நம்ம பேசுகிற வார்த்தை கூட ரொம்ப கவனமாய் நம்ம பேச வேண்டும். ரொம்ப கவனமாய் நம்ம பேச வேண்டுங்க. ஆண்டோடைய சமூகத்துல ஆண்டவர் நம்மள ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இம்பார்ட்டன்டான ரோல ஒவ்வொரு மனைவிக்கும் கொடுத்திருக்கிறார். இங்க அவங்க சொல்றாங்க பாருங்க, என் ஆண்டவனாகிய நீர் நாபால் எனும் இந்த பேலியானின் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவன் பெயர் நாபால், அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது. உம்முடைய அடியாளாகிய நானோ என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரை காணவில்லை. இப்போதும் என் ஆண்டவனே, நீ ரத்தம் சிந்த வரவும் உம்முடைய கை நீதியை சரி கட்டவும் கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன். இப்போது உம்முடைய சத்துருக்களும் என் ஆண்டவனுக்கு விரோதமாக பொல்லாப்பு தேடுகிறவர்களும் நாபாலை போல ஆக கடவர்கள். இப்போது எதையாவது அவங்க சொல்றாங்க, அவங்க அந்த சிச்சுவேஷன்ல இருந்து ஹஸ்பண்ட காப்பாற்றணும்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா அவங்க, ஏன்னா ராஜா முன்னுக்கு போயிட்டு இப்படி எல்லாம் பேச முடியாது. ராஜா கிட்ட அவங்க அந்த அளவுக்கு வார்த்தைகளே ரொம்ப கவனமாக யூஸ் பண்றாங்க. யூஸ் பண்ணி அவங்க அதை காப்பாற்றுறாங்க பாருங்க. இப்படி அவங்க சொல்றாங்க, உமது அடியாளின் 28 உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும், கர்த்தர் என் ஆண்டவனுடைய நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார். என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடக்கிறவராமே. நீர் உயிரோட இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்பும் உம்மிலே காணப்படாதிருப்பதாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி இப்ப தாவீது ராஜாவை அப்படியே கூல் பண்றாங்க. அவர் கோபத்தோட வராங்க. கோபத்தோட வருகிற இந்த தாவீது ராஜாக்கு இந்த அபிகாயிலுடைய வார்த்தை என்ன பண்ணுகிறது, அந்த கோபம் நிறைந்த அந்த சிச்சுவேஷனை அப்படியே மாற்றுதுங்க. அப்படியே மாற்றுகிறது. அந்த கணவருக்கு விரோதமா ஒருத்தங்க எழும்பி வராங்க. கணவருக்கு விரோதமா ஒரு சண்டைகளோ ஒரு குழப்பங்களோ எதிரா நம்ம கண்ணு முன்னாலே சில காரியங்கள் எழும்புகிறது. அப்போ இவங்க அந்த கணவருக்கு வருகிற ஆபத்தை தன்னுடைய வார்த்தையினாலே என்ன பண்றாங்க, ரொம்ப ஸ்மூத் பண்றாங்க. எப்படி நம்ம இருக்கிறோமான்னு சொல்லி சிந்தித்து பாருங்க. அப்போ இவங்க சொல்றாங்க, நீர் விருதாவாய் ரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவனாகிய நீர் பழி வாங்காமலும் இருந்ததுண்டான்.
அப்பொழுது என் ஆண்டவனாகி உமக்கு துக்கம் இராது, மன இடரலும் இராது, நினைப்பாராக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தயவு செய்து கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அப்போ தாவீது அழகா சொல்லுவாரு, தாவீது ராஜா சொல்லுவாங்க 32வது வசனத்தை கவனிங்க. அப்பொழுது தாவீது அபிகாயிலை நோக்கி, உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. நான் ரத்தம் சிந்த வராதபடிக்கு என் கையே பழிவாங்காதபடிக்கும் நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, அந்த கோபமான அந்த சிச்சுவேஷன்ல இருந்து அவர் தனிந்து திரும்ப போகிறாருங்க. ஒரு வைஃப் என்ன பண்றாங்க, தன்னுடைய கணவரை சேவ் பண்றாங்க வார்த்தையினால. கணவரை என்ன பண்றாங்க, வார்த்தையினால சேவ் பண்றாங்கங்க. அவங்க இப்போ அவங்களுக்கு இருக்கிற அந்த டேஞ்சரான அந்த சிச்சுவேஷன்ல தள்ளாதபடிக்கு இவங்க அழகா அவங்கள சேவ் பண்றாங்க. ஏவாள மாதிரி இல்லங்க. ஏவாள் என்ன பண்றாங்க, கணவருக்கு பிரச்சனையை கொடுத்துட்டே இருந்தாங்க. பிரச்சனையை உண்டு பண்ணி கொடுத்துட்டாங்க. அது லைஃப் லாங் அவங்க சுமக்கிற மாதிரியான ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி விட்டாங்க. ஆனா இந்த அபிகாயில் அப்படி இல்ல, அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு தன்னுடைய வாயை திறக்குறாங்க. இன்னைக்கு நம்ம குடும்பத்துல உட்கார்ந்து இருந்துட்டு, ஃபேமிலிக்குள்ள உட்கார்ந்து இருந்துட்டு அந்த பிரச்சனை பெருசாக்குறோமா இல்ல சால்வ் பண்றோமா? என்னங்க செஞ்சுட்டு இருக்கிறோம்? என்ன செய்யறோம்? நம்ம வார்த்தைகள் எல்லாம் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதா இருக்குதா இல்ல பிரச்சனையை உண்டு பண்ணுகிறதா இருக்கா? நம்மளே ஆராய்ந்து பார்ப்போமே இந்த ராத்திரி வேலையில. இந்த அபிகாயில் தன்னுடைய வார்த்தைகளாலே அங்க அந்த சூழ்நிலைகளை அழகா அவங்க ஸ்மூத் ஆக்கி கொடுக்குறாங்க. இந்த ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரோலுங்க. ஒரு மனைவியோட ரோல் என்ன தெரியுமாங்க? கணவரை நிம்மதியா வாழ விடுறது இல்லையா? கணவரை எந்த ஒரு பாவமும் செய்ய தள்ளாதபடிக்கு நம்முடைய வார்த்தைகளை நம்ம கவனமா யூஸ் பண்ணணும். அவர் ரெஸ்பெக்டட் பர்சனா அவர் இருக்கணும்னா நானும் என் வாயை என்ன பண்ணணும், சரியா யூஸ் பண்ணணும். நான் எல்லாத்துலயும் பிரச்சனையை உண்டு பண்ணி என் கணவரையும் கொண்டு வந்து அந்த பிரச்சனையில வந்து இழுத்து விட்டேன்னா அந்த இடத்துல கண்டிப்பா ஒரு தலை குனிவு என் கணவருக்கு உண்டாகிறது. 4 பேருக்கு முன்னால அவரை இழுத்து கொண்டு விட்டு நம்ம வார்த்தையினாலே அவரை மாட்டி விடுறோம் அப்படின்னு வைங்களேன், அவர் எந்த இடத்துல யாருக்கு முன்னாலேயும் நின்று தலை குனிஞ்சிட்டு நிக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்துரும். அதனால நம்மளுடைய வார்த்தைகளை ரொம்ப கவனமாய் நம்ம யூஸ் பண்ண வேண்டும். இது பெரிய ஒரு ரெஸ்பெக்ட கொடுக்குறதுங்க. என் வார்த்தை என் கணவருக்கு ரெஸ்பெக்ட கொடுக்குது. என் வார்த்தை கணவருக்கு என்ன உண்டாக்கி கொடுக்குறது, ஒரு பெரிய ஒரு மரியாதையை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம என்ன பண்ணணும், சில காரியங்கள் இன்னைக்கு நான் சில காரியங்கள் உங்களுக்கு நான் சொல்றேன். நம்ம எப்படி என்னென்ன விதங்கள்ல என்னென்ன காரியங்கள்ல நம்ம கணவரை ரெஸ்பெக்ட் பண்ணலாம், என்னென்ன விதங்கள்ல நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்றேன். அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஆமென். அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இப்போ எல்லாருடைய லைஃப்லயும் நானும் என் கணவரும் ரொம்ப சந்தோஷமா ஒரு ஹாப்பியஸ்டான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் வாழணும்னு சொல்லிதான் எல்லாரும் ஆசைப்பட்டு இதுல இணைந்திருக்கிறோம் இல்லையா? அதனாலதான் நான் கணவருக்காக ஜெபிக்கணும்னு சொல்லி வந்திருக்கிறேன். அப்படிதான் நம்ம இணைந்திருக்கிறோம். அப்போ நான் என்ன சில காரியங்கள்ல சரி பண்ண வேண்டியது அவசியமா இருக்குது. சில காரியங்கள்ல என்ன சரி பண்ணிக்க வேண்டியது அவசியமா இருக்குது. சில காரியங்கள் இது கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிற காரியங்களா இருக்கட்டும். நம்ம கணவரும் மனைவியும் பேசுகிற இந்த காரியங்கள்ல நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, இப்ப கணவர் நம்ம கிட்ட பேசிட்டே இருக்கிறாங்களா வைங்களேன், அந்த காரியத்துக்கு நடுவுல நான் என்ன பண்ணக்கூடாது, இன்டரப்ட் பண்ணி அந்த கான்வர்சேஷனை தடுத்து நிறுத்தக்கூடாது. இது நம்ம கணவருக்கு கொடுக்கிற ஒரு ரெஸ்பெக்ட். கணவர் என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருக்கிறாருன்னா அது முழுசா என் கணவரை நான் பேச விட்டு கேட்டிருக்கிறேன்னு எத்தனை மனைவி கைய தூக்குறீங்க? எத்தனை பேர் நம்ம அதை செய்யறோம்? கணவர் ஒரு விஷயத்த நம்ம கிட்ட ஷேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படியே அந்த மனுஷன் நம்ம கிட்ட உட்கார்ந்து இருந்து நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருந்தாருன்னா ஒரு 10 வார்த்தைக்கு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம உள்ள என்ன பண்ண ஆரம்பிச்சிரும், உள்ள நடுவுல புகுந்து அவர் என்ன சொல்ல வர்றாருங்கிறதே ஃபுல்லா கேட்காம நடுவுல புகுந்து என்ன பண்றது, எதையாவது நம்ம பேசி அவர் சொல்ல வந்ததையே நம்ம என்ன பண்ணிடுவோம், க்ளோஸ் பண்ணிடுவோம்.
அவர் அதுக்கு நடுவுலயே ஒரு பஞ்சாயத்தை பண்ணிரும். அவர் முடிக்கிறதுக்குள்ளேயே நடுவுல புகுந்து பேசி அதை என்ன பண்ணிடுறது, ஒரு பஞ்சாயத்தை பண்ணி அவர் எம்மா என் உன்ட்டு ஷேர் பண்றதுக்கு நான் மனசுக்குள்ள அடக்கி வச்சுட்டே அழுதுட்டு போயிடலாம் போலக்குன்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். என் கணவர் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க, நான் சொல்றத ஃபர்ஸ்ட் முழுசா கேளு. அடிக்கடி என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் அவங்க பேசிட்டே இருக்கும்போது நடுவுல நான் எதையாவது நடுவுல புகுந்து ஏதாவது சொல்லிடுவேன் சில நேரத்துல. அப்ப அவங்க அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க, நான் முதல்ல என்ன சொல்ல வரேன்ட்டு நீ முழுசா கேட்டுட்டு அதுக்கப்புறம் பேசு அப்படிம்பாங்க. நிறைய டைம் என்ன நான் சரி பண்ணியிருக்கிறேன். அவங்க சொல்றது அதுக்கப்புறம் ஓகே ஓகே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்கார்ந்து இருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். அது என்ன பண்ணுது சில நேரங்கள்ல, இது எங்களுக்கும் நடந்திருக்கு, எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் கூட நடந்திருக்கு. அவங்க பேசிட்டே இருக்கும்போது நான் உள்ள நடுவுல புகுந்து ஏதாவது இன்ட்ராக்ட் பண்ணும் பொழுது, அதுல நான் ஏதாவது உள்ள புகுந்து நான் பேசும் பொழுது அவங்க அதை சொல்லாமலே நிறைய நேரத்துல எலும்பி போயிருக்கிறாங்க. வேண்டாம், நான் இதுக்கு மேல நான் என்ன ஷேர் பண்றது நீ அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்கள்ல எழுந்து போயிருக்கிறாங்க ஸ்டார்டிங் டேஸ்ல. அதுக்கப்புறம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, பல முறை சொல்லியிருக்கிறாங்க, நான் நீங்க கவனிங்க, எல்லா கணவரும் உங்களுடைய ஹஸ்பண்ட நீங்க யோசித்து பாருங்க. அவங்க சொல்றது இதுதான், நான் சொல்ல வரத முழுசா கேளு. இல்லையா சொல்லி இருக்கிறாங்களாங்க உங்க ஹஸ்பண்ட்? நான் சொல்ல வரத முழுசா கேளு. நடுவுல புகுந்து நம்ம பேசாம இருக்கணுங்க. நடுவுல அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத நம்ம முழுசா என்ன பண்ணணும், கேட்கணும். முழுசா நான் கேட்கணும். அவங்க சொல்லும் பொழுது நான் அமைதியா இருந்து கேட்கணுங்க. அதுவே என்னுடைய நல் நடத்தை. நடுவுல நான் உட்கார்ந்து கலப்பலான்னு உட்கார்ந்து நான் பேச வேண்டிய அவசியம் இல்லைங்க. அமைதியா உட்கார்ந்து என் கணவர் என்ன சொல்ல வர்றாருன்னு சொல்லி கேக்குறதே அவருக்கு நான் கொடுக்கிற பெரிய ஒரு ரெஸ்பெக்ட். வீட்டுக்குள்ள இருந்து இது துவங்க வேண்டும். முதல்ல இந்த பிராக்டிஸ் எங்க இருந்து துவங்க வேண்டும் தெரியுமாங்க? இந்த ரெஸ்பெக்ட் நீங்களும் உங்க கணவரும் உங்க ரூம்குள்ள உட்கார்ந்து ஒரு பெட்ல உட்கார்ந்து இருந்து பேசுறீங்க இல்லையா, இந்த பிராக்டிஸ் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆக வேண்டும். இது இங்க இருந்தே நடுவுல இன்டராக்ட் பண்ணி இங்க நம்ம பேசாம அவங்கள பேச விடாம நம்ம தடுக்கிற இந்த விஷயம் எங்கேயும் தொடரும், எங்கேயும் இது போகும் தெரியுமா? நீங்க அப்படியே கடந்து சென்று ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறீங்க, 4 சொந்தக்காரங்க முன்னால உட்கார்ந்து இருக்கிறீங்க, இல்ல உங்க கணவருடைய ஃப்ரெண்ட்ஸோட மத்தியில உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னு வைங்களேன். அந்த நேரத்துலயும் உங்க கணவர் எல்லாருக்கும் முன்பாகவும் உங்ககிட்ட ஒரு காரியத்தை ஷேர் பண்ணுவார். வீட்டுக்குள்ளேயும் பெட்ரூம்குள்ளேயும் ஷேர் பண்ணுவாரு. எல்லார்கிட்டையும் இருக்கும் போது சில விஷயத்த ஷேர் பண்ணும்போது அந்த கூட்டத்துக்கு நடுவுலயும் நம்ம வாய் அப்படிதான் திறக்கும். ஏன்னா நான் வீட்டுக்குள்ளேயே என் ரூமுக்குள்ளேயே அப்படிதான் அவரை பேச விடாம வாய் அடைக்கிறேன். இதே பிராக்டிஸ் தான் எங்க வரும், 4 பேர் சுற்றி இருக்கும் பொழுதும் வரும். நீங்களும் உங்க கணவரும் ஒரே ரூம்குள்ள பிரைவேட்டா இருக்கும் பொழுது அவர் கண்டுக்க மாட்டாருங்க, அவருக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஆனா ஒரு பப்ளிக்ல வரும் பொழுது இதே பிராக்டிஸ் நீங்க அங்க செய்யும் பொழுது உங்க கணவரை கட் பண்ணி அவர் பேச்ச கட் பண்ணி நடுவுல இன்டராக்ட் பண்ணி பேசும் பொழுது பலருடைய கண்களுக்கு முன்பாக அவருக்கு அது ஒரு அவமானமா இருக்கும். அது அவருக்கு ஒரு அவமானமா இருக்குங்க. அது அவருக்கு ஒரு டிஸ்ரெஸ்பெக்டா இருக்கும். நம்ம மேல ஒரு டிசப்பாயின்மெண்ட் அது உண்டு பண்ணும். ஒரு ரூம்குள்ள நம்ம செய்கிறோம், அது அவங்கள பெருசா அவங்க ஜாலியா அதை எடுத்துட்டு அத கேஷுவலா எடுத்துட்டு போயிருவாங்க. ஆனா அது பப்ளிக்ல சேம் பிராக்டிஸ், நான் வீட்டுக்குள்ள எதை செய்யறேனோ அதே சேம் பிராக்டிஸ் எனக்கு வெளியேயும் வரும். நான் இன்னைக்கு என் வீட்டுக்குள்ள இருந்து நான் துவங்கணுங்க மாற்றங்களை. என்னுடைய பெட்ரூம்ல இருந்து நான் மாற்றங்களை துவங்க வேண்டும். என் வீட்டுக்குள்ள இருந்து நான் ஃபர்ஸ்ட் இதை சேஞ்ச் பண்ண, என் கேரக்டரை சேஞ்ச் பண்ணும் பொழுது வெளி இடங்கள்லயே நான் செல்லும் போது என் கணவருக்கு நான் ஒரு பெரிய ரெஸ்பெக்ட கொடுக்குறேன். மற்றவங்க மதிக்காததெல்லாம் உங்க கணவர் ஒரு மைண்ட்லயே எடுக்க மாட்டார். ஆனா அவர் ஒரு பெரிய ரெஸ்பெக்ட நீங்க கொடுக்கணும்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. இது கணவருடைய மனநிலைங்க. இந்த ரெஸ்பெக்ட்ல நம்ம ஒரு டிசப்பாயின்மெண்ட கிரியேட் பண்ணிட்டோம்னு வைங்களேன், இந்த பப்ளிக்ல நம்ம ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட கொடுக்குறோம் இல்லையா, இந்த டிஸ்ரெஸ்பெக்ட நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்னு வைங்களேன், பெரிய ஒரு நம்ம மேல அவருக்கு ஒரு பெரிய ஒரு அதிருப்தி, அதுல ஒரு ஸ்டெப் அவர் நம்ம மேல வைத்த அன்புல ஒரு ஸ்டெப் குறைக்கிறதுக்கு பெரிய ஒரு சான்ஸ் நானே கொடுக்கிறேன். இந்த காரியத்துல ஒருவேளை நம்ம சரியில்லாம இருக்கிறோம்னா நம்ம சரி பண்ணி கொள்ளுவோம். நானும் நிறைய நேரங்கள்ல இதை செஞ்சிருக்கிறேன்.
ஆனா என் கணவர் எனக்கு நிறைய கற்றுக் கொடுப்பாங்க, எனக்கு கற்றுக் கொடுப்பாங்க. ஒரு கிஃப்டட் பர்சன் அவங்க. நிறைய கற்றுக் கொடுப்பாங்க, நிறைய விஷயங்கள் எனக்கு அவங்க சொல்லி கொடுத்து நான் சரியாயிருக்கேன். செய்ய மாட்டேன் அந்த மாதிரி அவங்கள்ட்ட சில நேரத்துல விளையாட்டுக்கு நீங்க சொல்றதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவேன் சில நேரங்கள்ல விளையாட்டுக்கு. ஆனா அது அடுத்த நிமிஷமே நான் என்ன சரி பண்ணிக்க நான் உடனே முயற்சி செய்வேன். சில நேரத்துல என் கணவர் வந்து சொல்லுவாங்க, இவங்களை நீ மன்னிக்கணும்பாங்க. முந்தின நாள் தான் நம்மளை போட்டு அவ்வளோ திட்டு இருப்பாங்க. அதே நபரை போய் இவங்க சொல்லுவாங்க, நீ அவங்கள போய் மன்னிக்கணும், அவங்க கிட்ட போய் பேசுமாங்க. உடனே என்னாலலாம் அவங்க உடனே என் ஹஸ்பண்டோட கேரக்டர்னா ஒருத்தங்க கல் எடுத்து எரிஞ்சாலும் அடுத்த நிமிஷம் அவங்க போய் அவங்கள்ட்ட பேசிட்டு இருப்பாங்க. ஆனா எனக்கு என்னன்னா அந்த காயம் ஆறுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். நான் உடனே அதை செய்யறது இல்ல. இவங்க நிறைய என்கிட்ட வந்து அப்படி சொல்லிட்டே இருப்பாங்க, நீ இதை சரி பண்ணிக்கோ, நம்ம ஊழியம் செய்யறோம், நீ இதை சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன அவங்க சொல்லுவாங்க. நிறைய நேரங்கள்ல உடனே அதை செய்யாம இருந்தேன். ரொம்ப ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னால, போன வருஷம் வரைக்கும் அப்படிதான் இருந்தேன். அது உடனே நான் யாரோ என்ன நான் உங்கள்ட்ட சொல்லுவேன், அப்பா இந்த காயம் எனக்கு ஆறட்டும், நான் சரியாயிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஆனா அவங்களோட எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா, நான் உடனே சரியாகணும், நம்ம ஊழியம் செய்யறோம், நம்ம இந்த மாதிரி குணங்களை வச்சுட்டு நம்ம செல்லக்கூடாது, உடனே சரியாகணும்னு சொல்லி சில இடங்கள்ல அவங்க எதிர்பார்ப்பாங்க. இப்போ அதுக்கப்புறம் ஆண்டவர் என் கூட பேச ஆரம்பிச்சாங்க. ஆண்டவர் சில காரியங்களை என் கூட பேச ஆரம்பிச்சாங்க. போன வருஷம் தான். அப்போ நான் மன்னிக்க முடியாம இருந்தவங்க கிட்ட போய் நான் பேசுறதுக்குள்ள கிருபைய, அதை நான் என்ன சரி பண்ணிக்க கூடிய கிருபைய கர்த்தர் எனக்கு தந்தாங்க. அடிச்சாலும் உடனே அடுத்த செகண்ட் போய் அவங்கள்ட்ட பேசுறதுக்குள்ள மனநிலையை கர்த்தர் எனக்கு உண்டாக்கினார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல நாம என்ன பண்ணக்கூடாதுன்னா, முக்கியமான விஷயம் அவங்க முதல் விஷயம், சில விஷயங்களை மாத்திரம் நான் சொல்றேன். நம்ம என்னென்ன விதங்கள்ல அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த நான் பேசிட்டு இருக்கிறேன். முதல் விஷயம், அவங்க பேசும் பொழுது நம்ம நடுவுல புகுந்து அந்த கான்வர்சேஷனை கட் பண்ண கூடாதுங்க. நிறைய பேரோட கம்ப்ளைண்ட், என் கணவர் என்கிட்ட எதுவுமே ஷேர் பண்ண மாட்டேங்கிறாரு. நிச்சயமா நீங்க உங்களுடைய ஸ்டார்டிங் டேஸ யோசித்து பாருங்க, அவர் ஷேர் பண்ணிருப்பாங்க. ஏன்னா நம்ம அவங்களோட பார்ட், அவங்களுடைய லைஃப் பார்ட்னரா நம்ம வந்துட்டோம் இல்லையா? ஸ்டார்டிங் டேஸ்ல நல்லா ஷேர் பண்ணிருப்பாங்க. ஆனா என் வாய் இருக்கு பாத்தீங்களா, இந்த வாயினால நான் பண்ண நிறைய மிஸ்டேக்கு என் கணவர் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணாமலே தடையை உண்டு பண்ணிடுச்சு. ஆனா இதை திருப்பி கொள்ள முடியுங்க. இந்த உறவை நீங்க திருப்பி கொள்ள முடியும், கர்த்தருடைய சமூகத்துல திருப்பி கொள்ள முடியும். உங்களுடைய ஜெபத்தினால, இந்த ஸ்டியரிங்னால பள்ளத்துக்கு நேரம் போயிட்டு இருந்த இந்த காரை உங்களால திருப்ப முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல உதவி கேளுங்க, ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிங்க, கர்த்தர் நிச்சயமா இதுக்கு பலன் தருவார். ஹல்லேலூயா. முதல் விஷயம், அவர் பேசும் பொழுது நம்ம நடுவுல புகுந்து பேசாம இருக்கிறது அவருக்கு நாம கொடுக்கிற பெரிய ஒரு ரெஸ்பெக்ட். இதை நம்ம வீட்டுக்குள்ள இருந்து செய்ய ஆரம்பிப்போம். அதே பிராக்டிஸ் வெளியே நமக்கு வரும். அவர் பேசும் பொழுதும் நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கிற அதே காரியம் வருங்க. ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா, கணவரை நிறைய நேரங்கள்ல தாழ்த்தி பேசுவது, நிறைய இடங்கள்ல அவரை குறைத்து மதிப்பிடுறது, அவருக்கு நிறைய நெகட்டிவ் இருக்கலாங்க, அதையே பேசி டிஸ்கரேஜ் பண்றது. இது பெரிய ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட அவங்களுக்கு உண்டு பண்ணும். இது பெரிய ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட, பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட்டை உண்டு பண்ணும். இது யாரு செய்யக்கூடாதுன்னா, கண்டிப்பா மனைவி செய்யவே கூடாது. அவங்கள குறைத்து பேசக்கூடாது, மற்ற மனிதர்களோட கம்பேர் பண்ணி பேசக்கூடாது. அவங்க எல்லாம் பாருங்க, உங்க கணவருக்கு இவ்வளவுதாங்க 10 கிலோ தான் வெயிட் தூக்க முடியுதுன்னா அதை என்கரேஜ் பண்ணி தான் நான் பேசணுமே தவிர, பாருங்க அந்த மனுஷன் உங்களை மாதிரி தானே, உங்களோட சின்ன பையன் தானே, எவ்வளவு வேலை செய்யறான், எவ்வளவு வெயிட்ட தூக்குறான், அவன் குடும்பத்தை எப்படி பாக்குறான், அவன் பிள்ளைகளை எப்படி பாக்குறான்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாதுங்க, குறைத்து மதிப்பிட்டு ஒருபோதும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற கணவர் ப்ரீஷியஸான கணவர். இப்படி நீங்க பேசணும், இப்படி நீங்க நினைக்கணுங்க. முதல்ல இப்படி நீங்க நினைக்கணும். ஃபர்ஸ்ட் நான் நினைக்கும் பொழுது, நான் அந்த ரெஸ்பெக்ட கொடுக்கும் பொழுதுதான் எனக்கு அந்த ரெஸ்பெக்ட் மறுபடி எனக்கு கிடைக்கும். நான் என் கணவரை தாழ்த்தி பேசாம இருக்கிறது தான் அவருக்கு நான் கொடுக்கிற பெரிய ஒரு ரெஸ்பெக்ட். சில நேரங்கள்ல பலவீனமான மனுஷனா இருப்பாருங்க, அவரால் எவ்வளவு சம்பாதிச்சும் சில காரியங்களை அவரால் நீங்க நினைக்கிற
அந்த ஸ்டாண்டர்டுக்கு அவரால் உயர்த்த முடியாம இருக்கலாம். சில மனைவி பேசுகிறதெல்லாம் நான் சில குடும்பத்துல சொல்றதெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். அவன் இப்பதான் 2 வருஷம் தான் ஃபாரின் போனா, அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணிட்டீங்க, அவன் என்ன பண்ணிட்டான், குடும்பத்தை கரையேத்துட்டான், வீட்டை கட்டிட்டான், எல்லாம் பண்ணிட்டான். ஆனா நீங்க இத்தனை வருஷம் இருக்கிறீங்க, உங்களால ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு காரியத்தை கூட உங்களால செய்ய முடியலன்னு சொல்லி கம்பேர் பண்ணி குறைவு அவங்களுடைய வேலைகளை அப்படியே தாழ்த்தி டிஸ்கரேஜ் பண்ணி அவங்களுடைய தகுதியை அப்படியே குறைத்து பேசி நம்ம என்ன பண்ணுகிறோம், அவங்களுக்கு ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட உண்டு பண்ணுகிறோம். இதை செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா தயவாய் அதை செய்யறத நம்ம நிப்பாட்டும். அதை செய்யறத நம்ம நிப்பாட்டுவோங்க. ஒரு மனைவி நீதிமொழிகள் 12வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம் சொல்லியிருக்கு, an excellent wife is the crown அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கணவருக்கு நான் ஒரு கிரீடமாங்க. வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுது, குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமா இருக்கிறாள், லட்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புருக்கியா இருக்கிறாள். இந்த 2ல நான் என்ன கேரக்டர்ல இருக்கிறேங்க? இந்த 2ல நான் என்ன கேரக்டர்ல இருக்கிறேன்? நான் என் கணவருக்கு கிரீடமா இருக்கிறேன்னா, இல்லைன்னா லட்சை உண்டு பண்ணுகிறேன், இல்லைன்னா என் கணவருக்கு அந்த அவருடைய கிரவுன்ல இருந்து முத்துக்கள் எல்லாம் கீழே போயிட்டு அவர் அவமானப்பட்டு நிக்கிற மாதிரி நான் வைக்கிறேனா, எலும்புருக்கியா இருக்கிறேனா? மனைவின்னு யோசிச்சாலே இன்னைக்கு நிறைய கணவர் ஓடுறாங்க. மனைவி வெக்கேஷனுக்கு அம்மா வீட்டுக்கு போறாங்கன்னா கொண்டாடுறாங்க. சில கணவர் அப்பாடா நம்ம ஒரு மாசம் நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு கொண்டாடுறாங்கங்க. இது எதனால தெரியுமாங்க? நம்ம செய்த மிஸ்டேக். நம்ம அவங்கள எல்லா இடத்துலயும் அவங்களுடைய நெகட்டிவா மாத்திரம் பேசினது, நம்ம எல்லா இடத்துலயும் அவங்கள தாழ்த்தி பார்த்தது, நம்ம எல்லா இடத்துலயும் அவங்களுடைய பலனை அவங்களுடைய பலவீனத்தை நம்ம பெருசா பார்த்ததுதாங்க பிரச்சனை. இதுதான் பிரச்சனை. இது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட உண்டு பண்ணிச்சு. நம்ம மேல அவர் வைத்திருந்த அன்பு, அந்த அன்புல உள்ள அந்த படி அவர் கீழே இறங்குறதுக்கு இது ஒரு காரணம் ஆயிடுச்சு. ஒருவேளை இதை செய்யறோம் அப்படின்னா தயவாய் இதை செய்யறத நிப்பாட்டிடுவோம். கிண்டலா பேசுங்க. ஜாலியா நீங்க கணவர் மனைவியும் அது உங்களுக்குள்ள ஒரு பிரைவசின்னு ஒரு டைம் இருக்கும் இல்லையாங்க, அதுல நீங்க அந்த உறவுகள் அந்த கிண்டல் அது உங்க கணவரும் விரும்புவாரு. அதை விட்டுட்டு நான் சொல்றேன், இந்த பப்ளிக்ல அவங்களுடைய உறவுகளுக்கு முன்பாக, நண்பர்களுக்கு முன்பாக அந்த கிண்டலான பேச்சு, அவங்களுடைய பலவீனத்தை கிண்டல் பண்றது, அவங்களுடைய ரூபத்தை கிண்டல் பண்றது, அவங்களுடைய பாடி லாங்குவேஜை கிண்டல் பண்றது, அவங்களுடைய ஸ்ட்ரக்சரை கிண்டல் பண்றது, இதெல்லாம் நம்ம செய்யறோம். ஆனா இதையே அப்படியே நான் எதிர்பார்க்கிறேன். அவர் என்ன பிரைஸ் பண்ணணும், அவர் என்ன கொஞ்சணும், அவர் என்ன தாங்கணும், இதெல்லாம் நான் எதிர்பார்க்கிறேங்க. ஆனா நான் அதை செய்யறேனான்னு சொல்லி யோசித்து பாருங்க. நான் அதை செய்யறேனா? நான் என் கணவர் கிண்டல் பண்ண நிறைய பேரோட என்ன அப்படி கிண்டல் பண்றாரு, என்ன அப்படி பாடி ஷேமிங் பண்றாரு, என்ன அப்படி சொல்றாரு, எல்லாம் ஓகேங்க சொல்றாங்க. ஆனா நான் அதை திருத்திக்கிறதுக்கு நான் என்ன செஞ்சேன்? நான் அதை செஞ்சேனா? ஃபர்ஸ்ட் நான் என் கணவரை கிண்டல் பண்ணனா, என் கணவரை நான் தாழ்த்தி பேசினேனா? அவர் ரெஸ்பெக்ட் பண்ணுவாருங்க, உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஆனா இந்த ஒன்று பேதுருல நம்ம வாசித்தோம் இல்லையாங்க, 3வது அதிகாரம் அதனுடைய 4வது 1வது வசனத்துல, 1 பேதுரு 3வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள் இல்லையா? நம்ம பேசாமலே நம்மளுடைய நல் நடத்தையினாலே, நம்மளுடைய நடக்கையினாலே அவர்களை என்ன பண்ணி கொள்ளலாமா? ஆதாயப்படுத்தி கொள்ளலாம். ஹல்லேலூயா. அவங்களுடைய ஹஸ்பண்டோடைய அந்த லவ் நீங்க என்ன பண்ணிக்கலாங்க? வின் பண்ணி கொள்ளலாங்க. இதெல்லாம் அவங்களால திருப்பி கொள்ள முடியும். இப்போ நம்ம அதெல்லாம் சரியில்லாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் திருப்பி கொள்ள முடியுங்க. 3வது ஒரு காரியத்தை சொல்றேன். நம்ம என்ன பண்ணக்கூடாது, எந்த நேரத்திலயும் அவங்கள தேவையற்ற வார்த்தைகளை சொல்லி அவங்கள திட்டக்கூடாது. கணவரை நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவங்களை திட்டக்கூடாது. எந்த விதத்திலயும் அவங்கள என்ன பண்ணக்கூடாது, நம்மளுடைய வார்த்தைகள் காயப்படுற மாதிரி சிலர்லாம் மோசமான வார்த்தையினால பேசுவாங்கங்க. கணவர் மனைவிக்கு சண்டை வந்துச்சுன்னா அந்த மனைவி கேட்கிற வார்த்தைகளுக்கு அளவே இல்லை. யோபுக்கு தன்னுடைய மனைவி கேட்டது போல, எப்படி
இன்னுமா நீ ஜீவனோட இருக்கிறீங்க? ஜீவனுள்ள தேவனை தூசித்து ஜீவனை விடும். கணவருக்கு ஒரு மோசமான சூழ்நிலை வந்துச்சு, சப்போர்ட்டா நிக்க வேண்டிய அந்த மனைவி என்ன பேசுறாங்க? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு வேற யாருமே இல்லைங்க. யோபுக்கு பிள்ளைகள் எல்லாம் மரித்து போயிட்டாங்க. இப்ப இருந்த ஒரே ஒரு உறவு யாரு? மனைவிதான். அவருக்கு எவ்வளவு பெரிய சப்போர்ட்டா, எவ்வளவு பெரிய பக்கபலமா அவங்க நின்றுக்கணும் இல்லையா? ஆனா அவங்க வார்த்தையினால அவங்களுக்கு பெரிய ஒரு அவமானத்தை ஏற்படுத்துகிறாங்க. அந்த வார்த்தை அது எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுமா? நம்ம ஊர் பாஷையில நேத்து கூட நான் பிரேயர்ல சொன்னேன். நம்ம ஊர் கிராமங்கள்ல எல்லாம் சொல்லுவாங்க, ஒரு முழம் கயிறு கூட உனக்கு கிடைக்கலையா? இப்படியெல்லாம் சண்டை போடும்போது மறக்க முடியாத வார்த்தைகள்னால சில நேரம் பேசிடுறது கணவரை. இந்த வார்த்தைகள் அவங்களுடைய உள்ளத்துல பெரிய ஒரு அன்பை என்ன பண்ணிட்டு நம்மளுடைய ஸ்பேஸ அந்த கணவருடைய உள்ளத்துல இருந்து பறித்து விடுகிறது. அந்த கணவருடைய உள்ளம் நம்மளதான் நேசிச்சிருக்கோம். ஆனா நான் அவங்களை திட்டுகிற அந்த வார்த்தைகள், நான் பேசுகிற வார்த்தைகள், அவங்களை கடினமாய் ஹர்ட் பண்ணுகிற அந்த வார்த்தைகள் எல்லாம் என்ன பண்ணுது? அப்படியே அவங்களுடைய இருதயத்துல இருந்து என்னை பிடுங்கி எறிந்து தூர போடுகிறது. அந்த அளவுக்கு நான் பயன்படுத்துகிறேன்னா வார்த்தைகளை சொல்லி கவனிங்க. கணவர் உங்ககிட்ட கோவப்படும் போது நீங்க அமைதியா இருந்து பாருங்களேன், அமைதியா இருந்து பாருங்களேன். நிச்சயமாய் அந்த இடம் அப்படியே அவர் காம் ஆவாங்க. உங்க கணவர் அப்படியே சமாதானம் ஆவாங்க. அந்த இடத்துல நான் தேவையில்லாத வார்த்தைகளை பேசும் பொழுது பெரிய ஒரு பிளவு உண்டாகுங்க. பரவாயில்ல, அவர் உங்களை மோசமான வார்த்தைகள் சொல்லி பேசக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் நான் எதுவும் பேசாம இருக்கணும். நான் என்னுடைய நடக்கையினாலே அவரை என்ன பண்ணி கொள்ளலாங்க? அவரை திருப்பி கொள்ளலாம். நான் அவருடைய என்னுடைய நடக்கையினாலே. மனைவிகள் குறிப்பிட்டு சொல்லி இருக்குல்ல, இந்த வசனம் குறிப்பிட்டு சொல்லி இருக்குல்ல, பெண்கள்னு சொல்லல, எல்லாரும் சொல்லல. மனைவிகள் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார். கணவரை என்ன பண்ணி கொள்ளலாம்? ஆதாயப்படுத்தி கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா! எவ்வளவு அற்புதமான ஒரு வசனம். நம்ம இந்த நாள்ல நம்ம அவங்க பிரச்சனைகளை கொண்டு வருகிற நேரங்கள்ல வார்த்தைகளை சொல்லி ஹர்ட் பண்ணுகிற எந்த ஒரு வார்த்தையும் நம்ம பயன்படுத்த கூடாது. அது எவ்வளவு பெரிய கோபமான சிச்சுவேஷனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய நெருக்கமான சூழ்நிலையா இருந்தாலும் சரி, நீங்க வாயை திறந்து கணவரை திட்டுகிற ஒரு தலைவரை, குடும்ப தலைவரை திட்டுகிற ஒரு சூழ்நிலைக்கு நேராக நீங்க செல்லக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் விசேஷமா, ஒரு கர்த்தருடைய பிள்ளை, மற்றவங்க எப்படி இருக்கட்டுங்க, ஒரு தேவனுடைய பிள்ளை அமைதியா இருந்துடணும், அவ்வளவுதான். அதுக்காக நான் என்ன வேணாலும் அவங்க பேசட்டும்னு சொல்லி விடலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. இப்போ என்ன வேணாலும் பேசட்டுங்க, நீங்க எதுவும் பேசாதீங்க. நம்ம எதுவும் பேசாம அமைதியா இருந்துட்டோம்னாலே அடுத்த நேரம் அவங்க நம்ம கிட்ட சண்டை போடுறதுக்கே யோசிப்பாங்க. அவங்க நம்ம கிட்ட கோவப்படுறதுக்கே யோசிப்பாங்க. இப்படி ஒரு அமைதியான பிள்ளைகிட்ட போய் நம்ம போய் சண்டை போட்டுட்டு இருக்கிறோமே, இப்படி ஒரு அமைதியான பிள்ளைகிட்ட போய் நம்ம போய் கோவப்பட்டுட்டு இருக்கிறோமேன்னு அடுத்த நிமிஷம் அவர் நம்மள்கிட்ட சண்டை போடுறதுக்கே யோசிப்பாங்க. அந்த அளவுக்கு நம்மளுடைய நடக்கைகள் என்ன பண்ணும்? அவரை ஆதாயப்படுத்தி கொள்ள உதவும். ஹல்லேலூயா! அதனால ஆண்டோடைய சமூகத்துல நம்ம இந்த காரியத்திலே சரியில்லைன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணிக்கொள்ளலாம்? சரி பண்ணி கொள்ளலாம். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! இன்னும் சொல்ல போனா அவரை என்ன பண்ணணும்? சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் ஹிஸ் கோல்ஸ். ஹல்லேலூயா! சப்போர்ட் ஹிஸ் கோல்ஸ் அண்ட் ஆஸ்பிரேஷன்ஸ். அவருடைய கணவருக்கு நிறைய விருப்பம் இருக்குங்க. கணவருக்கு நிறைய விருப்பம் இருக்கும். அது எல்லாவற்றுக்கும் நான் என்ன பண்ணணும்? சப்போர்ட் பண்ணணும். அது எல்லாவற்றுக்கும் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இங்க நான் ஒரு 2 ஊழியக்காரங்களுடைய சாட்சியை நான் கேட்டேன். அவங்க இப்ப நான் இந்த 3rd பாயிண்ட்டுக்குள்ள காரியத்தை நான் சொல்றேன், அதோட இணைத்து 4th பாயிண்ட்டும் சொல்றேன். அதாவது நான் என்ன சொன்னேன், அவங்கள எதையும் சொல்லி நம்ம அவங்கள திட்டக்கூடாதுன்னு சொல்லி நம்ம சொன்னேன் இல்லையா? அதே விஷயம் நான் என் கணவர் ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைக்கும் பொழுது அதை அப்ரிஷியேட் பண்ணுகிறவரா நான் இருக்க வேண்டும். ஒரு மனைவி அந்த கோலுக்கு நான் சப்போர்ட் பண்ணுகிறவங்களா இருக்க வேண்டும். ஒரு 2 ஊழியக்காரங்க சொன்னாங்க. ஒரு ஊழியக்காரங்க பாலியாங்கிச்சோ அப்படின்னு அவங்களோட பெயர் நினைக்கிறேன். அவங்க அவங்க சொன்னாங்க, அவர் வீட்டுக்கு வந்துட்டு பெரிய அவருடைய மீட்டிங்ஸ்ல பல லட்சம் பேர் கூடி இருக்கிறாங்க. அவர் இப்ப இல்ல, அவருடைய மீட்டிங்ஸ்ல பல லட்சம் பேர் கூடி இருக்கிறாங்க. அவர் வீட்டுக்கு பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே அவர் மனைவி எங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் பின்னாலே அலைவாராம் கொஞ்ச நேரத்துக்கு.
கிச்சன் போனா கிச்சன் போறான், பெட்ரூம் போனா பெட்ரூம், அவரே அதை சொல்லி இருக்கிறார். பெட்ரூம் போனா பெட்ரூம் போறான், எங்க போனாலும். எதுக்கு தெரியுமா? மனைவியுடைய வாயில இருந்து கேக்குற ஒரு வார்த்தை. இன்னைக்கு மெசேஜ்ல நீங்க நல்லா பிரசங்கம் பண்ணீங்க, அந்த 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 வார்த்தையினால ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடைக்கணும்னு சொல்லிட்டு பின்னாலேயே போறாங்க. அந்த ஊழியக்காரர் சொல்றாரு, பின்னாலேயே போவாங்களாம். இன்னொரு ஊழியக்காரங்களும் அதே மாதிரி சொன்னாங்க, என் மனைவி எனக்கு கொடுக்கிற இந்த ஒரு என்கரேஜ்மெண்ட், கொடுக்கிற இந்த வார்த்தை, நல்லா பண்ணீங்க, நல்லா இன்னும் செய்யுங்க அப்படின்னு கொடுக்கிற இந்த வார்த்தை எனக்கு பெரிய ஒரு பலனா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ஷேர் பண்ணார். பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தா இருக்கும். அது எனக்கு ஏதோ ஒரு பூஸ்ட குடிச்சது போல, ஒரு ஒரு ஹெல்த் ட்ரிங்க குடிச்சது போல எனக்கு அவ்வளோ ஒரு பலனா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவங்க மனைவியுடைய வார்த்தை. இன்னைக்கு நம்ம அப்படி செய்யறோமா? கணவர் எதை தொட்டாலும் குற்றம், கணவர் எதை செய்ய நினைச்சாலும் அதுல போய் எதையாவது நம்ம டிஸ்கரேஜ் பண்ணி அந்த பிளானை உடைக்கிறது இல்லையா? என் ஹஸ்பண்ட்க்கு கிளி வளர்க்கறது ரொம்ப பிடிக்கும். கிளி வளர்க்கறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு நாய் வளர்க்கறது ரொம்ப பிடிக்கும். எப்படி இருக்கு இல்லையா? கிளி வளர்க்கறதுக்கு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் என்ன பண்ணுவாங்க, கிளிய வாங்கி கொண்டு வச்சிருக்கிறாங்க, ஆனா பராமரிக்கிறதுக்கு நேரம் கிடையாது. அதை பாக்குறதுக்கு இவங்களுக்கு நேரம் கிடையாது. அத அவங்களுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கி கொண்டு வச்சிருப்பாங்க. இத உட்கார்ந்து அவங்களுக்கு டெய்லி அதுக்கு தண்ணி வைக்க, சாப்பாடு வைக்கிறதுக்கெல்லாம் அவங்களுக்கு டைம் கிடையாது, ஓடிட்டே இருப்பாங்க. எனக்கு என்னுடைய விருப்பத்துக்கு அவங்க சம்மதிச்சிட்டாங்க. எனக்கு நாய் வளர்க்கறது பிடிக்கும் இல்லையா? அவங்க ஓகேன்னு சொல்லி நாங்க கல்யாணம் ஆன டைம்ல நாங்க ஹோமுக்கு, இங்க ஓல்டேஜ் ஹோமுக்கு வந்த உடனே அவங்க நாய் உள்ள வளர்க்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. அப்போ அதுக்கு அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ நான் விரும்புறேன்னு சொல்லி ஓகே சொல்லிட்டாங்க. இப்ப நானும் அதே மாதிரி அவங்களுடைய விருப்பத்துக்கு நான் ஓகே சொல்லணும் இல்லையா? அப்ப அந்த கிளிய அவங்க கொண்டு வளர்க்க ஆரம்பிச்சாங்க. அவங்க கொண்டு அதை வைக்க ஆரம்பிச்சாங்க. ஸ்டார்டிங்ல அது வந்து ரொம்ப அதை சும்மா அதை கிளீன் பண்ணணும், சும்மா அதுக்கு தண்ணியை வைக்கணும், சும்மா இப்படிதான் இருந்துச்சு, டென்ஷனா இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, சரி கணவருக்கு இது விருப்பமா நான் சொல்லுவேன், யார்ட்டையாவது தூக்கி கொடுங்கப்பா, உங்களுக்குதான் பார்க்க டைம் இல்லைல்ல, யார்ட்டையாவது தூக்கி கொடுங்க, யாராவது வந்தா சின்ன பிள்ளைங்க எல்லாம் கேட்டா எடுத்து கொடுங்கப்பா அப்படின்னு நான் சில நேரத்துல சொல்லுவேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அதுக்கு மேல இருக்கிற விருப்பத்தை நான் பார்த்தேன். அவங்களுக்கு அது மேல ரொம்ப ஆசை. அவங்க என்கிட்ட சொன்னாங்க, எனக்கு இதை பார்க்க டைம் இல்ல, நீ பாத்துப்பன்னு தான் நான் இதை வாங்கி வச்சேன், நீ பாத்துப்பன்னு சொல்லிதான் நான் இதை வாங்கி வச்சேன். என்ன சொல்ல போனா எங்க திருமணத்துக்கு பிறகுதான் அவங்க அதை வாங்கி வைக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, நீ பாத்துப்ப அப்படின்னு சொல்லிதானே நான் வாங்கி வச்சேன் அப்படின்னு சொல்லும் போது, சரி அது இருக்கட்டும்னு சொல்லி நான் அவங்கள்ட்ட சொன்னேன். இருக்கட்டும்னு சொல்லி அது இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. ஹோம்க்கு வந்தீங்கன்னா பாக்கலாம், இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. இருக்கட்டும்னு சொல்லி, இல்லைன்னா யார்கிட்டயோ நான் எப்பயும் யார் வந்தாலும் நான் அவங்கள்ட்ட போய் நோண்டிட்டே இருப்பேன். எடுத்து தூக்கி கொடுத்துருவோமா, தூக்கி கொடுத்துருவோமா, சும்மா இருந்துட்டு இருக்கு உங்களுக்கு பார்க்க முடியல, கொடுத்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு. அது அவங்களுக்கு ஒரு டென்ஷனாவே இருந்திருக்கு போல. ஒரு நாள் சொன்னாங்க, நீ பாத்துப்பன்னு தான், எனக்கு அது வளர்க்கணும்னு ஆசை இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன், நீ பாத்துப்பன்னு தான் நான் வந்து என்ன பண்ணேன், வச்சிருக்கிறேன். சின்ன சின்ன விருப்பங்கள்ங்க. இதே மாதிரி பெரிய விருப்பங்கள் கணவருக்கு உண்டு. டைம் ஆயிடுச்சு. நம்ம இன்னைக்கு கொஞ்சம் காரியங்களை மாத்திரம் நான் சொல்றேன், வேகமா நான் சொல்றேன், சொல்லி முடிக்கிறேங்க. அப்போ நான் என்ன பண்ணணும், என் கணவருடைய கோல்ஸுக்கு நான் என்ன பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும். ஆண்டவர் என்ன ஹெல்ப்பரா வச்சிருக்கிறார். ஆண்டவர் என்ன என் கணவருடைய கோல்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணும்படியான பெரிய ஒரு ஹெல்ப்பரா வச்சிருக்கிறார். நான் ஒரு ஹெல்ப்பருங்க. அவங்களுக்கு நான் என்ன வேலைக்காரியா எல்லாத்தையும் செய்யறதுக்கு, நீங்க வச்ச சம்பளம் இல்லாத வேலைக்காரியா, இந்த மாதிரி எல்லாம் வார்த்தைகளை பேசுறது உண்டு நிறைய பேரு. இல்லைங்க, நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிதான் ஆண்டவர் மனைவிங்கிற கேரக்டரே மனுஷனுக்கு கொடுத்தார். மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டு பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்ப்பரா, ஒரு சப்போர்ட்டரா ஆண்டவர் வந்து மனைவிய கணவருக்கு கொடுத்திருக்கிறாருங்க. அதான் துணை. இதுல எல்லா நேரத்திலயும் கணவருடைய கோல்ஸுக்கு வந்து நம்ம ஒருவேளை ஒரு சிஸ்டர் எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் இப்படி ஒரு காரியத்தை ஷேர் பண்ணாங்க. அவங்க கணவர் வந்து இவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் வந்து செய்யணும்னு நினைச்சாராம். அவர் ஃபாரின்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. இப்ப மனைவி கிட்ட சொன்னாராம், நான் வந்து ஊருக்கு வரப்போறேன், ஊருக்கு வந்து நான் கொஞ்சம் ஆடு மாடெல்லாம் கொண்டு வந்து போட்டு அதை நான் பார்த்துட்டு நான் இனிமே என்ன பண்ண போறேன்னா ஊர்லயே இருந்து நான் வந்து எல்லாம் செய்ய போறேன் அப்படின்ட்டு. அப்ப மனைவிக்கு இது வந்து விருப்பம் இல்ல. அப்ப அவங்க என்ன சொன்னாங்களாம், விருப்பம் இல்லைனாலும்
கணவருக்கு இப்படி ஒரு ஆசை இருக்குன்னு அவங்க சரின்னு சொன்னாங்களாம். ஆனா மனைவிக்கு விருப்பம் இல்ல, மனைவிக்கு இதை செய்யறதுல விருப்பம் இல்ல. அப்போ கணவருக்கு ஓகே சொல்லிட்டாங்க. அவங்க எந்த நோ அப்படின்னு சொல்லல, எதுவுமே சொல்லல. ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இது செட் ஆகாது. இன்னும் சொல்ல போனா விருப்பம் இல்லைன்னு அவங்களுக்கு செட் ஆகாது. அவங்க வீட்டுல ஆடு மாடு போட்டு வளர்க்கறதுக்கான இடம் கிடையாது, அதுக்கான சூழ்நிலை கிடையாது, இதை பராமரிக்கிறதுக்கு எதுவுமே அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த ஆடு மாடை பராமரிக்கிறதுக்கு என் கணவருக்கு தெரியவே செய்யாது. ஃபாரின்லயே வளர்ந்துருக்காரு. ஆட்டை எப்படி பார்க்கணும், மாட்டை எப்படி பார்க்கணும்னு அவருக்கு தெரியாது. அப்ப அந்த மகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஜெபிச்சாங்களாம். ஆண்டவரே, என் கணவருக்கு இந்த ஆசைய மாத்துங்கப்பா, இந்த ஆசையை மாத்துங்க, இது எங்களுக்கு செட் ஆகாத ஒரு விருப்பமா இருக்கு. ஒருவேளை உங்க கணவருடைய ஆசைகள், விருப்பங்கள், அவர் சொல்லுகிற சில திட்டங்கள் உங்களுக்கு பிடிக்கலன்னா கூட நீங்க ஜெபிங்க. அதுக்கு விரோதமா நீங்க கணவர்கிட்ட போய் அதுக்கு ஆர்கியூ பண்ணாதீங்க. இது வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி நீங்க அவருடைய ஆசையில என்ன பண்ணாதீங்க, நீங்க நடுவுல புகுந்து எதுவுமே செய்யாதீங்க. அவருடைய விருப்பங்களுக்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஹல்லேலூயா. அவருடைய விருப்பங்களுக்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டும். ஒரு மனைவி அவருடைய விருப்பங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதை நான் செய்யும் பொழுது அவர் எல்லாம் எப்படி தெரியுமா நினைப்பாங்க, என் மனைவி எல்லா இடத்துலயும் எனக்கு என்ன பண்றாங்க, சப்போர்ட்டரா நிக்கிறாங்க, என் ஆசை விருப்பங்கள் எல்லாவற்றுக்கும் சப்போர்ட்டரா நிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் அவங்கள நேசிக்கிறதுக்கான வழிய அது வகுக்கும். ஆமென். அந்த வழி அது வகுக்கும். இன்னும் சில காரியங்கள் இருக்கிறது, அது வருகிற நாட்கள்ல நம்ம பேசுவோம். இன்னும் சில காரியங்கள் நான் இப்போ உங்களுக்கு 4 காரியத்தை மாத்திரம் தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். எப்படி என்னென்ன விதத்துலதான் நம்ம என்ன பண்ணலாம், கணவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு 4 காரியங்களை நான் பேசி இருக்கிறேன். இந்த காரியங்கள்ல ஒருவேளை குறைவு இருக்கும் அப்படின்னா நம்ம இந்த நேரத்துல சரி பண்ணி கொள்ளலாம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை சரி பண்ண போகிறீங்க? ஆமென். எத்தனை பேர் இதை சரி பண்ண போகிறீங்க? எத்தனை பேர் இந்த காரியங்கள்ல சரியில்லாம இருக்கிற அந்த காரியங்கள்ல எத்தனை பேர் சரியாகும்படியா தன்னை ஒப்பு கொடுக்குறீங்க? ஆமென். நான் என் கணவர் பேசும் பொழுது நடுவுல இன்டராக்ட் பண்ணி அதை கெடுக்க கூடாது. அவரை பேச விடுங்க. ஆமென். அவர் இக்கட்டான சூழ்நிலையில நிற்கும் பொழுது நான் பிரச்சனையை உண்டு பண்ணுகிற ஒரு காரணியா நான் நிற்க கூடாது. எந்த இடத்துலயும் அவரை சேவ் பண்ண பார்க்கணும். எந்த இடத்துலயும் அவரை சேவ் பண்ண பார்க்கணும். என் நல் நடக்கையினால அவரை சேவ் பண்ண பார்க்கணுங்க. என் வார்த்தையினால என் கணவரை கடினப்படுத்த கூடாது. என் வார்த்தைய நான் கடினமான வார்த்தைகளை என்னைக்குமே என் கணவர் முன்னால் நான் பேசக்கூடாது. இந்த தீர்மானங்கள்லாம் எடுங்க. இறுதியா நான் சொன்னது போல உங்க கணவருடைய கோல்ஸ், உங்க கணவருடைய விருப்பங்கள், இது எல்லாவற்றையும் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இப்ப எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். நம்ம ½ an hour இனி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். எல்லாரும் முழங்கால் படிட்டு கொள்வோமா? ஆண்டவர் எனக்கு சொன்ன முதல் விஷயம், ஆண்டவர் இந்த பிரேயரை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஆண்டவர் எனக்கு சொன்ன ஃபர்ஸ்ட் விஷயம், முழங்கால் படிட்டு உன் கணவருக்காக ஜெபி. இந்த பிரேயர்ல அதை சொல்லிதான் கர்த்தர் சொன்னார். முழங்கால் படிட்டு உன் கணவருக்காக ஜெபி. பிரச்சனை கடைசி வரைக்கும் போறது வரைக்கும் இழுத்துட்டே போகாதீங்க. ஆரம்பத்திலே முழங்கால் போடுங்க. ஆரம்பத்திலே முழங்கால் இடுங்க. கர்த்தர் உங்களுக்கு உணர்த்தினார்னா உபவாசிங்க. யுத்தம் பண்ணுங்க. சும்மா எதிரி இன்னைக்கு இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்குங்க இல்லையா? பாகிஸ்தான் காரியத்தை செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்தியா என்ன பண்ணுது, போர் செய்யுது, பதிலடி கொடுக்குது. உங்களுக்கு கணவருக்கு விரோதமாய் போர் செய்கிற காரியங்களை நான் இன்னைக்கு முழங்கால் யுத்தத்தின் வழியாக அந்த பிசாசை நான் துரத்த போகிறேன். ஹல்லேலூயா. அந்த பிசாசை என் குடும்பத்துக்குள்ள, என் கணவருக்குள்ள கொண்டு வருகிற இந்த பிரச்சனைய சரி பண்றதுக்கு நான் இன்னைக்கு முழங்கால் போடுறேன். ஹல்லேலூயா. முழங்கால் போடுங்க. பிசாசனுடைய அலங்கம் அது வீக் ஆகும். நீங்க முழங்கால் போட்டு ஜெபிக்க அவனுடைய பிளான்ஸ் எல்லாம் உடையும். ஹல்லேலூயா. அவன் உங்களை விட்டு ஓடி போகிறான். நம்ம எல்லாரும் அப்படியே ஜெபிக்க போகிறோம். இருக்கிற இடங்கள்ல அப்படியே முழங்கால் இட்டு கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே இதை நம்ம செய்ய போகிறோம். தயவாய் இந்த பிரேயர் 11 o'clock முடியும். 11:30 நம்ம மெசேஜ் முடிச்சிருக்கிறோம். 1/2 மணி நேரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி
ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லாரும் உங்களுடைய கணவரை கண் முன்பாக நிறுத்தி கொள்ளுங்க. ஹalleluya. ஒருவேளை நீங்க பிரிந்து போய் இப்பொழுது இருக்கலாம். ஒருவேளை உங்க கணவரோட சேர்ந்து வாழ முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். உங்க கணவர் மேல ஏதோ ஒரு குற்றம், ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒன்று உங்களை அவரிடத்துல நெருங்க விடாதபடிக்கு சில சூழ்நிலையில ஒருவேளை இருக்கலாங்க. முதல் விஷயம், முழங்கால் படியிட்ட உடனே அதை நீங்க திருப்பி கொள்ள வேண்டும் என்றால் முதல் விஷயம் நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, உங்க இருதயத்துல உங்க கணவர் மேல இருக்கிற கசப்பை நீங்க மாற்றிக்கொள்ளுங்க. ஹalleluya. அந்த கசப்பை மாற்றாம நான் எதையுமே சரி பண்ண முடியாது. முதல் விஷயம், நான் செய்ய வேண்டிய விஷயம், என் கணவர் மேல இருக்கிற இந்த கசப்பை நான் முதல்ல மாற்றணும். என் கணவர் மேல இருக்கிற ஏதோ ஒரு குற்றத்தை நான் சொல்லிட்டே இருக்கிறேன்லாங்க, அது அந்த குற்றம் எனக்குள்ள பெரிய ஒரு கசப்பை உண்டு பண்ணிச்சு. என் கணவர் என்னால மன்னிக்கவே முடியல. என்னை இப்படி எல்லாம் பேசிட்டாரு, என்னை இப்படி எல்லாம் செஞ்சுட்டாரு, எனக்கு இப்படி எல்லாம் துரோகம் பண்ணிட்டாரு, என்னால மன்னிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க இந்த நேரத்துல கர்த்தரை நினைத்து பாருங்க. கர்த்தரை நினைத்து பாருங்க. இயேசு கிறிஸ்துவ நினைத்து பாருங்க. இயேசு கிறிஸ்துவ எப்படி பார்த்தாரோ அதே போலதான் நான் இப்ப என்ன பார்க்கணும், என்ன வச்சு நான் பார்க்கணும். நான் எப்படி இயேசு கிறிஸ்து பார்த்தாரோ, அவர் எப்படி என்ன பார்த்தாரோ, எப்படி அவர் என்ன மன்னித்தாரோ, எப்படி நான் அவர் எந்த பாவமும் செய்யாத போதும் என் பாவத்தெல்லாம் ஏற்றுக்கொண்டு எனக்காக அவர் ஒரு மீட்பை வாங்கி தந்தாரோ, அதே போலங்க, அதே கண்கள், அதே கேரக்டர், அதே குணநலத்தோட எப்பொழுது முழங்கால் படியிடுங்களேன். என்ன உங்க காயங்கள் இருந்தாலும், என்ன கணவர் உங்களுக்கு எதிராக நடந்து கொண்டாலும் தயவாய் கர்த்தருடைய இருதயம் உங்களுக்குள்ள உண்டாகட்டும். இப்பொழுது கர்த்தருடைய இருதயம் உண்டாகட்டும். கர்த்தருடைய அன்பு உங்களை நிரப்பட்டும். கர்த்தருடைய அன்பு உங்களுக்குள்ள நிரப்பட்டும். அப்பா, என் கணவரை நான் மன்னிக்கிறப்பா சொல்லுங்களேன். அப்பா, நான் என் கணவரை நான் மன்னிக்கிறப்பா. ஹalleluya ஹalleluya. தயவாய் எல்லாரும் முழங்கால் படியிடுங்க. எல்லாரும் முழங்கால் படியிடுங்க தயவாய். ஹalleluya ஹalleluya. நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்பா, உங்களுடைய சமூகத்துல நான் ஜெபிக்கிறேன் ஐயா. சொல்லுங்க. ஹalleluya ஹalleluya. என் கணவர் அப்பா, ஆண்டவரே, ஏதோ ஒரு நாள் பேசின வார்த்தையை இன்னும் மனசுல வச்சுட்டு அதை கொண்டு போய்கொண்டே இருக்கிறோமே, அதை சுமந்து சென்று கொண்டே இருக்கிறோமே. ஹalleluya ஹalleluya. முதல் விஷயம் நான் செய்ய வேண்டியது மன்னிப்புங்க. நான் அந்த மன்னிக்கிறதே என் கணவருக்கு கொடுக்கிற பெரிய ஒரு ரெஸ்பெக்ட். அவங்களை நீங்க ரெஸ்பெக்ட் பண்றீங்கன்னா, உங்க கணவருடைய உறவை, அந்த கணவருங்கிற உறவை நீங்க ரெஸ்பெக்ட் பண்றீங்கன்னா தயவாய் மன்னிங்க. உங்க கணவர் செய்த மிஸ்டேக்ஸ மன்னிங்க. நீங்க மன்னிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் இப்பொழுது பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண போகிறார். ஹalleluya ஹalleluya. கர்த்தர் ஒரு மாற்றத்தை உங்களுக்கு உங்க கணவருடைய உள்ளத்துல அவர் செய்ய போகிறார். ஹalleluya. நீங்க ஆண்டவரை போல ஹalleluya அந்த கசப்பு மாற்றி தேவன் எப்படி இறங்கி வந்து அவருடைய சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்து நம்மளுடைய பாவங்களுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக அவர் எப்படி வந்து பாடுபட்டு எல்லாவற்றையும் மன்னித்தாரோ, அதே போல அப்பா ஸ்தோத்திரம். அப்பா, ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் கணவரை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும்படியான இருதயம் இப்பொழுது உண்டாகட்டும் ஐயா. ஹalleluya. எல்லாரும் அவங்களுடைய கணவரை, உங்களுடைய கணவரை அப்படியே கண்களுக்கு முன்பாக நிறுத்தி ஜெபிங்களேன். ஹalleluya. என் கணவரை நேசிக்கிறப்பா சொல்லுங்க. அப்பா, நீர் எனக்கு தந்த அந்த கணவரை நான் நேசிக்கிறப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. வேற எந்த உறவும் வந்து என் கணவரை திருடி கொள்ளாதபடி, வேற எந்த காரியங்களும் நான் அமருகிற அந்த இடத்துல வேற எந்த காரியங்களும் வந்து அமர்றதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். இயேசுவின் நாமத்தினால சொல்லுங்களேன். ஹalleluya ஹalleluya. இயேசுவின் நாமத்தினால அப்பா, எனக்கும் என் கணவருக்கும் இருக்கிற அப்பா இந்த அன்பு பெருக செய்யுங்கப்பா. வாய்களை திறந்து ஹalleluya என்னோடு கூட சேர்ந்து வாய்களை திறந்து, எல்லாரும் வாய்களை திறந்து அப்படியே ஜெபிக்க ஆரம்பிப்போமா. ஹalleluya. அன்மியூட் பண்ணிக்கொள்ளுங்களேன். என்னோடு கூட சேர்ந்து அன்மியூட் பண்ணி எல்லாரும் ஜெபிக்க முடிஞ்சவங்க அப்படியே என் கூட சேர்ந்து ஜெபிங்களா. அன்மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படியே என் கூட சேர்ந்து ஜெபிங்க. ஹalleluya. உங்க சத்தங்கள் கேட்கட்டும். இணைந்து நம்ம ஜெபிப்போம். ஹalleluya. அப்பா, உங்களுடைய சமூகத்துல ஜெபிக்கிறேன் ஐயா. ஹalleluya. ஹalleluya. அந்நிய பாஷை பேச தெரியுங்க. அந்நிய பாஷையில போர் செய்யுங்களேன். ஹalleluya. மறுபடியும் பெற்றுக்கொள்கிறேன்.
சொல்லுங்க, சொல்லி ஜெபிங்க. ஏதோ ஒரு இடத்துல நான் கணவருக்கு அவர் காயப்பட்டு அந்த வார்த்தைகளை பேசிடுறேன். அந்த வார்த்தை இன்னும் என் கணவரை காயப்படுத்துகிறது, ஷேர் பண்ணியிருக்காரு. நான் இந்த வார்த்தை நான் இப்படி எல்லாம் எனக்கு மேல கசப்பு வந்து எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. ஆண்டுடைய சமூகத்துல பிடிங்க இறங்க. நம்முடைய வாயினால ஏற்பட்ட அந்த காயம், நம்முடைய வார்த்தையினால ஏற்பட்ட அந்த டிஸ்ரெஸ்பெக்ட் எல்லாம் கணவருடைய உள்ளத்துல இருந்து பிடுங்கி எரியப்படட்டும், பிடுங்கி எரியப்படட்டும். இயேசுவின் நாமத்தால அன்பு உண்டாகட்ட சொல்லி செபிங்க. உள்ளத்துல மறுபடியும் சொல்லி செபிங்க, சொல்லி செபிங்க. ஒரு மனைவியாக இருங்க. அந்த அன்பை மறுபடியும் தெரிந்து கொள்ள முடியும், மறுபடியும் நீங்க தெரிந்து கொள்ள முடியும். விட வேண்டாம். போர் செய்யுங்க, போர் செய்யுங்க. ஜெயம் உண்டாகும். போர் செய்யாமல் சும்மா உட்கார்ந்து நான் சும்மா உட்கார்ந்து இருக்கும் போது அது எதையும் செய்ய முடியாது, அது எதையும் மாற்றங்களை காண முடியாது. நான் இப்ப செய்யணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா எந்த இடத்துலயாவது நீங்க விட்டு கொடுத்துருக்கீங்களா? எந்த இடத்துலயாவது அவரை டிஸ்கரேஜ் பண்ணிருக்காங்க, எந்த இடத்துலயாவது டிஸ்கரேஜ் பண்ண முடியாது நம்ம பண்ணிருக்கிறோங்க. ஆண்டவர் உங்களுக்கு நினைவு கூட்டுவாரானால், நினைவு கூட்டுவாரானால் அப்பா என்ன மன்னிங்கப்பான்னு சொல்லுங்க. என் மூலமா என் கணவருக்கு ஏற்பட்ட காயங்கள் எல்லாவற்றையும் மறைய செய்யுங்கப்பா. இப்படி சொல்லி சொல்றீங்களே, என் மூலமா என் வார்த்தையினால என் கணவருக்கு ஏற்பட்ட எல்லா குறைச்சல்கள் எல்லாம் அப்பா அனுபவங்கள் எல்லாம் என் கணவருடைய இருதயத்துல இருந்து மறைய செய்யுங்கப்பா. என் கணவருடைய இருதயத்துல இருந்து மறைய செய்யுங்கப்பா, மறைய செய்யுங்கப்பா. அப்பா என்னை விட்டு விலகி இருக்க நானே சில வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறப்பா. என்ன மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா. ஆண்டவரே மறுபடியுமாய் நாங்க ஒப்புரவாக மறுபடியுமாய் நாங்க யுனைட்டாக ஆண்டவர் அன்பை பலப்படுத்துவீராக ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லாரும் ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே துதிக்கிறோம், ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அப்பா நடுவாக மனைவிக்கு நடுவுல அந்த அன்பு குறைய பண்ணுகிற எல்லா சத்துவின் கிரியைகளையும் நாமத்தினால நிர்மூலமாக்குகிறேன். எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகுமே என்று முழங்கால் போடப்பட்ட இந்த நிமிடத்துல உங்களுடைய குடும்பத்துல கணவன் மனைவிக்கு நடுப்பட்ட பெரிய மனிதன் போல பெரிய ஒரு போல எழுப்பி நின்றாங்க. விட வேண்டாம்.
எல்லா உறவுகளையும் எல்லா கசந்த அனுபவங்களையும் கத்தர் பிடுங்கி போடுகிறார். பிடுங்கி எறிகிறார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் செபிங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரிஷல ரகதர லரமலர துரியந்தரல ரகதரோ. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. தீபல ரகதர லரமலர துரியந்தரல ரகோ. ரிஷல ரகதர ஓடவல ஆவியானவரே ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. சரண்டர் பண்ணுங்க. அப்படியே கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு அர்ப்பணிக்கிறப்பா சொல்லுங்க. என் கணவருக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் நான் கொடுப்பேன்ப்பா. ஆண்டு சமூகத்துல அறிக்கையிடுங்களேன் அறிக்கையிடுங்களேன். ஹல்லேலூயா அறிக்கையிடுங்களேன். என் கணவருக்கு நான் கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் அப்ப நான் கொடுப்பேன்ப்பா. நான் கொடுப்பேன்ப்பா. நான் இந்த நாள்ல சரிபடுத்திக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா ஒப்புரவாகுங்களேன் ஒப்புரவாகுங்களேன். ஹல்லேலூயா உறவுகளுக்குள்ள உறவாகுங்கள். ஹல்லேலூயா ஒரு மாற்றத்தை ஒப்புரவாகுதல் பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். ஹல்லேலூயா என்ன நிறைய காரணங்கள் நியாயங்கள் உங்ககிட்ட இருந்தாலும் பரவாயில்ல. இப்பொழுது ஆண்டுடைய வார்த்தைக்கு அப்படியே ஒப்பு கொடுங்க. கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. ஹல்லேலூயா உங்களுடைய கணவரை நினைத்து சொல்லுங்க. ஹல்லேலூயா அப்பா என் கணவருக்காப்பா என் மேல அப்பா அன்பு குறையும்படியா நான் செய்த தவறுகளை மன்னிங்கப்பா. அந்த அன்பு மறுபடியும் ரீயூனைட் பண்ணிட்டாங்கப்பா. ரீயூனைட் பண்ணிட்டாங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரமப்பா. எங்க உறவு பலப்படுத்தும் சொல்லி ஜெபிங்க. எங்க அப்பா உறவு அப்பா என் குடும்ப உறவு பலப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால குடும்ப உறவு பலப்படட்டும். அப்பா என் கணவருக்கு கிடைக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் அப்பா என் மூலமாய் அப்பா சரியாய் இந்த நாள்ல இருந்து கிடைக்கிற இதை நான் அர்ப்பணிக்கிறேன் சொல்லி ஜெபிங்கப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா என் கணவருக்கு இதை சொல்லி ஜெபிங்களேன். ஹல்லேலூயா நான் ஒரு கிரீடமா என் கணவருக்கு நான் ஒரு கிரீடமா இருக்கிறேன். அப்பா விழுந்து போகும்படியாய் தலை குனிய பண்ணும்படியாய் நடந்த எல்லாம் நான் எல்லாம் பொறுக்கியா இருக்க கூடாது ஐயா. ஆண்டவரே நான் கிரீடமா இருக்கணும்ப்பா சொல்லி ஜெபிங்களேன். கிரீடமா இருக்கணும்ப்பா. என் கணவருக்கு நான் ஒரு கிரீடமா இருக்கணும்ப்பா. என்ன அப்பா அன்போட எடுத்து என்ன சூடி கொள்ளுகிற ஒரு கிரீடமா நான் இருக்கணும்ப்பா. மாற்றுங்க என் நடத்தைகளை என் குணங்களை என் பேச்ச மாற்றுங்கப்பா. ஹல்லேலூயா சொல்லி மாற வேண்டும் என்றால் அவசியமா இருக்கிறது. என் வாழ்க்கையில சில காரியங்கள் மாற்றப்பட வேண்டியதா இருக்குது. ஹல்லேலூயா 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 அப்படியே நம்ம ஜெபிப்போமா. ஹல்லேலூயா ஷபகதரல துரியந்தரல இந்த அன்பை உடைத்த இந்த தத்துவ துவக்கங்களை சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால் உன்னை துரத்துகிறேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா 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 ரீமகதரல ரகதரல ரபலரோ
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஜெயம் உண்டு. இயேசுவின் நாமத்தினால உறவுகள் பலப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினால உறவுகள் பலப்படுகிறது. ஹல்லேலூயா. மனைவி நாமத்தினால் புதுப்பிக்கிறது. சொல்லுங்க அப்பா, உங்க கரை சொல்லி நீங்க ஜெபிங்க. அப்பா, எனக்கு நீ தந்த அந்த ஏற்ற துணைக்கு நன்றி அப்பா. எனக்கு நீ தந்த அந்த கணவருக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்களேங்க, ஆண்டவருடைய சமூகத்துல எனக்கு இந்த கணவரை தந்ததுக்கு நன்றி சொல்ல முடியுதாங்க? இத சொல்ல முடியாத அளவுக்கு உங்க இறுதி ஒருவேளை இது கட்டப்பட்டு இருக்குன்னா இத பிசாசு கட்டி வைத்திருக்கிறாங்க. நான் என் கணவருக்காக நன்றி ஆண்டவருடைய சமூகத்துல நன்றி செலுத்த கூட என்னால முடியலன்னா அந்த கஷ்டப்பு என் உள்ளத்துல இருக்குது. அந்த கஷ்டப்பு என் உள்ளத்துல இருக்குது. அந்த கஷ்டப்பு என் உள்ளத்துல இருந்து மாறணுங்க. நான் மன்னிக்காம இருக்கிறேன். நான் கணவருக்காக தேங்க்ஸ் சொல்லாம இருக்கிறேன்னா அந்த இருதயத்துல இருக்கிற அந்த கடினம், அந்த கஷ்டப்பு பிசாசு உங்களுக்குள்ள உண்டு பண்ணி வைத்திருக்கிறாங்க. அதை மாற்றி போடுங்க. ஹல்லேலூயா. நன்றியப்பான்னு சொல்லுங்களேன். நன்றியப்பான்னு சொல்லுங்க. நீங்க சொல்லுகிறது நன்றி. உறவை புதுப்பிக்கிறது. உறவை புதுப்பிக்கிறது. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா, ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எத்தனை பேர் என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க? எத்தனை பேர் என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டு சொல்லி இருக்கிறேன். குடும்பம் இந்த உறவு மறுபடியும் புதுப்பிக்கப்படுகிறது. ரெண்டு வருடமாய் மனைவியை பிரிந்திருக்கிற ஒரு மகளை கத்த காண்பிக்கிறார். 2 வருடமா நீங்க பிரிந்து இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட 2 years ஆக போகிறது. நீங்க பிரிந்து நீங்க மறுபடியுமாய் உங்க கணவர் இடத்துல போய் சேர்ந்து இருக்கும்படியே கத்த உணர்த்துகிறார். அந்த கசப்பு உங்க உள்ளத்துல இருந்து மாற்றி தேவையில்லாத கான்வர்சேஷனை நீங்க அதுல எழுப்பாதபடி கத்து சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்க உங்க கணவரிடத்துல சேர்ந்து நீங்க மறுபடியுமாய் சென்று உங்க கணவரோட கரம் கோர்க்கும்படியே கத்து உணர்த்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எந்த காரணங்கள் வைத்திருந்தாலும் அது எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மாற்றத்தை அடையாளமாக சொல்றேங்க. நீங்க பிரிந்து 2 வருடங்கள் ஆக போகுது. கிட்டத்தட்ட 2 வருடங்கள் ஆக போகிறது. கிட்டத்தட்ட மறுபடியும் நீங்க ஸ்டெப் கத்தர் பேசுகிறார். நீங்க ஸ்டெப் எடுத்து வைக்கணும் கத்தர் பேசுகிறார். எழுந்து போங்க, எழுந்து போங்க. உங்க கூட கத்தர் எப்படி என் சூழ்நிலை சரியாகும், நான் போன அங்க என்ன பிரச்சனை நடக்கும் நீங்க யோசிக்கிறீங்க. எழுந்து உங்க கூட அவருடைய சமூகம் உங்க முன்னின்று நடக்கும். அவருடைய யோசனைகள் அங்க பேசப்படும். கர்த்தருடைய வார்த்தை அங்க சமாதானத்தை உண்டு பண்ணும். நீங்க எழுந்து போகும்படியே பேசுகிறார். ஹல்லேலூயா. அந்த 12 days-ம் ஆயத்தப்பட்டு கர்த்தருடைய சமூகத்துல ஜெபத்தோட நீங்க மறுபடியும் யுனைட் ஆகும்படியே கர்த்தர் உணர்த்துகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த குரூப்ல கர்த்தர் பெயரோட ஞாபகப்படுத்துறார். நான் குரூப்ல அதை சொல்ல விரும்பல, பெயரை சொல்ல நான் விரும்பல.
நான் உங்களுக்கு பிரைவேட்டா நான் மெசேஜ் பண்றேன் சிஸ்டர். இந்த நேரத்துல அது ரொம்ப ஸ்ட்ராங்கா உங்களுக்கு தான் பேசுகிறாருன்னு சொல்லி இந்த வார்த்தை எனக்கு தான் சொல்லி உங்களுக்கு நல்லா தெரியுது. கமிட் பண்ணுங்க. நான் கீழ்படுகிறேன்னு மாத்திரம் சொல்லுங்க. இல்ல நான் போக மாட்டேன்னு சொன்னா அது பிசாசுக்கு நீங்க இடம் கொடுக்கறதா இருக்கும். உங்க கர்த்தர் சொல்லுகிறார் யுனைட் ஆகுங்கன்னா நீங்க செல்லும் பொழுது அங்க ஒரு சமாதானம் நிச்சயமாய் உண்டாகும். மறுபடியும் உங்க வாழ்வு கட்டி எழுப்பப்படும். கர்த்தர் சொல்லிட்டாருன்னா கண்டிப்பா அதை கர்த்தரே நின்று எல்லாவற்றையும் சரி பண்ணுவார். எழுந்து செல்லும்படியா அப்பா என்ன நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. எழுந்து செல்லும்படியா நான் என்ன அர்ப்பணிக்கிறேன்ப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த உறவுகள் அப்பா மறுபடியும் கட்டப்படட்டும். எல்லா கசந்த அனுபவங்கள் காட்டுறேன் அப்பா. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருந்து வெளியேறட்டும் ஐயா, வெளியேறட்டும் ஐயா, வெளியேறட்டும் ஐயா, வெளியேறட்டும் ஐயா. ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் கர்த்தர் கொடுத்த இன்றைக்குள்ள வார்த்தை கணவரை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. இந்த வார்த்தைக்கு தீர்ப்படிவோம் அப்பா. நாங்க ஜெபித்திருக்கிறோம் ஐயா, நாங்க ஜெபித்திருக்கிற சமூகத்துல. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால அப்பா ஸ்தோத்திரம். அப்பா வார்த்தைகள் எங்க வாழ்க்கையில அப்பா நிலை கடட்டும். இயேசுவின் வார்த்தைகள் எங்க வாழ்க்கையில நிகழட்டும். இந்த வார்த்தைக்கு நாங்க கீழ்ப்படிய தொடரும் போதே அப்பா என் கூட ஒரு மாற்றத்தை நீங்க அனுமதிக்கிறீங்க. நீங்க அனுமதிக்கிறீங்க. நீங்க அனுமதிக்க ஒப்பு கொடு. அப்படியே பலப்படுத்துகிறாங்க. மறையட்டியா இயேசு நாமத்தினால ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல கனவு இருக்காங்க, ப்ராப்ளம் இருக்கு தெரிஞ்சவங்க உங்க தேவாய்க்காய் சமூகத்துல முழங்கால் யுத்தம் செய்யுங்க. இரவா எழுந்து உட்கார்ந்து முழங்கால் உங்களுக்கு ஜெயம் உண்டு. அவருடைய சமூகத்துல இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம், சீர்படுவோம். கர்த்தரையும் மறுபடியும் வந்து இணைப்பாங்க. நம்ம இந்த பிரேயர் 10:30க்கு நமக்கு மெசேஜ் முடியும். 10:30 to 11 நம்ம வந்து பிரேயர் பண்ணுவோம். இங்க நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு half an hour நம்ம ஜெபிக்க போறோம். சொன்ன எப்பெல்லாம் நம்ம சொல்லி செய்வோம். பெரிய காரியம். எத்தனை பேருக்கு முழு பரிசு நாமத்தை சகல உபகாரங்களை மறவாதே. Thank you. Thank you for joining. God bless you.